உலக ஸ்நேகத்துல தான் வெறுக்கிறாரு தவிர மற்ற ஜனங்களை வெறுக்கல. ஏன்னா என்னோட மினிஸ்ட்ரியில 98% ஜனங்க இயேசு அறியாத ஜனங்க. அவங்க தான் வந்திருக்கிறாங்க. அவங்க தான் யாக்கோபு 4:4 படி உலக ஸ்நேகங்களை தான் வெறுக்கிறார். அதாவது உலக ஸ்நேகங்கள், இந்த பொல்லாத இச்சைகள்ல விழுந்திருக்கிறாங்களா, அந்த ஸ்நேகத்துல கலந்து கொள்ள வேண்டாம், அதுக்கு இதுக்கு விலகி இருங்கன்னு தான் சொன்னாரே தவிர நல்ல உள்ளங்கள், இயேசு அறியாத உள்ளங்கள் 10 கட்டளைகள் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நாங்க ஸ்பிரிட்ல டிராவல் பண்றதால எங்களுக்கு தெரியும், புறஜாதிங்க அவ்வளோ ஒழுக்கமா கணவன் மனைவி டில் எண்ட் வரைக்கும் வாழ்ந்து முடிக்கிறாங்க. கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்க தான் டிவோர்ஸ் ஆயிட்டு இருக்கிறாங்க. அதிகமா கேஸ் நீங்க எடுத்து பாருங்க, லிஸ்ட்ல அதிகமா டிவோர்ஸ் ஆனவங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்க தான். அப்ப மத்த மதத்துக்காரங்க ஒழுக்கமா வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கண்டிப்பா மோட்ச வாசல் இருக்கு. கடைசி நேரத்துல இயேசு பத்தி தெரியப்படுத்தினாக்கா அவங்க ரட்சிப்புக்குள்ள வந்துடுறாங்க. இல்ல மறித்து போறாங்களா, ஆத்மா கிட்ட போய் கவுன்சிலிங் பண்றாரு இயேசப்பா, ராஜ்யம் இருக்கு. சோ சில விஷயங்கள் நம்ம துல்லியமா அது ஒன்னொன்னு நோட்டீஸ் பண்ணணும். Praise the Lord. Praise the Lord. சரி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த நாள்ல சமாதானம், சந்தோஷம். ஓகே, சரி, இந்த நாளில் வந்து கர்த்தர் அப்பா ஆண்டவர் வந்து எனக்கு வந்து இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். முதலாவதாக நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே அப்பா தேவனே, இந்த நாளில் ஆண்டவரே கர்த்தர் நீர் அப்பா மகிமையா இந்த இடத்துல நீர் வாசம் செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே அப்பா நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆளுகை செய்வீராக. அப்பா இந்த இடத்துல ஆண்டவரே உங்களுடைய பிரசனம் நிரம்பி இருக்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா கேட்க போற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே அப்பா தேவனே அதை மாமிசத்திலேருந்து புறப்பட்டு வராத ஆண்டவரே அப்பா தேவனே அது உம்மிடத்திலேருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தையா இருக்கத்தக்க ஒவ்வொரு நீ இருதயத்துல ஆண்டவரே அந்த வார்த்தை பேசும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேவனே இந்த நேரத்துல கூட ஆண்டவரே அப்பா நாங்க ஒரு மனமாய் ஒரு குடும்பமாய் ஆண்டவரே இந்த இடத்துல நாங்க கூடி வந்திருக்கிறோம் ராஜா. கர்த்தர் நீரே ஆண்டவரே அப்பா தேவனே நீ மறைத்து ஆவியானவர் நீர் வெளிப்படுவீராக, நீர் பேசுவீராக ராஜா. எல்லாவற்றையும் ஆண்டவரே உங்களுடைய கிருபையின் கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சரி, எல்லாரும் அமருவோமாக. இந்த நாள்ல நான் வந்துட்டு எடுத்துக்கொண்ட தலைப்பு, நான் இல்ல ஆக்சுவலி வந்து நான் ப்ரே பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த தலைப்பு தேவனுடைய பரிசுத்த பாத்திரம், காட்ஸ் ஹோலி வெசல். இந்த டாபிக் தான் வந்து ஆண்டவர் வந்து என்னை பேச சொன்னாரு. ஆக்சுவலி இந்த டாபிக் வந்து இன்னைக்கு நேற்று அவர் கொடுக்கல, அவர் இந்த வருஷம் பிறந்த கையோட புது வருஷத்துலேயே வந்து 1ஆம் மாசத்துலேயே இந்த டாபிக் வந்து ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இந்த காரியத்தை ஒட்டி நிறைய ஆண்டவர் வந்துட்டு என்னை சுற்றி இருக்கிற காரியங்கள் ஆண்டவர் செய்கிறத நான் பார்த்தேன், அவரோட கிரியை நான் பார்த்தேன். அநேக காரியங்கள் ஆண்டு இந்த காரியத்தை ஒட்டி, இந்த டைட்டிலை ஒட்டி, இந்த டாபிக்கை ஒட்டி ஆண்டு வந்து என் வாழ்க்கையில செஞ்சதையும் நான் பார்த்தேன். ஆண்டு இந்த இடத்துல பேசின காரியங்கள், அநேக காரியங்கள் வந்து இன்னைக்கு வந்து என் மத்தியில் ஆண்டு பேசி இருக்கிறாரு. ஆனா எல்லாத்தையும் என்னால் ஷேர் பண்ண முடியுமா, டைம் பத்துமான்னு தெரியல. ஆனா எதெல்லாம் ஆண்டு பேச சொன்னாரோ நிச்சயமா அந்த காரியத்தை நான் இந்த நாள்ல பேச இருக்கிறேன். முதலாவதாக தேவனுடைய பரிசுத்த பாத்திரம், காட்ஸ் ஹோலி வெசல். காட்ஸ் ஹோலி வெசல் அப்படின்னா எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா இந்த NJPHல வந்து எப்போதுமே வந்துட்டு EVG டாக்டர் சுமிதா வந்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த பரிசுத்தத்தை பற்றி தான் பேசுவாங்க. எப்போதுமே அந்த பரிசுத்தத்தை குறித்து அவங்க பேசுவாங்க. போன வாரத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க அந்த மீடியேட்டர் ஜீசஸ் தான் நம்மளுக்கு வந்து மீடியேட்டராக இருக்கிறார். ஏன்? பிதாவோட தகப்பன் சுத்த கண்ணன், அவர் பரிசுத்தமானவர். பரிசுத்தம் இல்லாமல் நம்ம ஒருவரும் அவரை தரிசிக்க முடியாது. இப்போ இது எப்படி வந்து இன்னைக்கு இந்த தலைப்போட ஒட்டுதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, காட்ஸ் ஹோலி வெசல், தேவனுடைய பரிசுத்த பாத்திரம். அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல எல்லாம் வந்துட்டு பலிபீடத்துல இப்படி வைத்திருக்கிற பொருட்கள் கூட வந்துட்டு பரிசுத்தமான பாத்திரமா இருக்க வேண்டியதக்க ஆண்டவர் என்ன செய்வாரா, அந்த காலத்திலேயே அப்பயே வந்துட்டு அதை வந்து அனாயிண்ட் பண்ணவும், அதை வந்து ரத்தத்தினால அதை வந்து தெளித்து அதை வந்து சுத்திகரிக்கவும், அது வந்து பரிசுத்தமா இருக்கத்தக்க ஆண்டவர் வந்து கட்டளையிட்டு இருக்கிறாரு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு
2 தீமோத்தேயுல 2:21 இதுதான் வந்து ஆக்சுவலி தலைப்பு வசனம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த வெசல் ஆஃப் ஆனரை பற்றி சொல்கிறாரு. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானது என்ற நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்கு உரிய பாத்திரமாய் இருப்பான். கனத்துக்கு உரிய பாத்திரம், வெசல் ஆஃப் ஆனர். அது வந்துட்டு கர்த்தரோட சமூகத்துல, கர்த்தருடைய பலிபீடத்துல இருக்கிற அந்த பாத்திரம் வந்துட்டு அது வந்துட்டு கனத்துக்கு உரிய பாத்திரம். இப்ப இது எப்படி நம்ம வாழ்க்கையில ரிலேட் பண்ணுதுன்னு பார்க்கலாமா? கனத்துக்குரிய பாத்திரம்னு ஆண்டவர் சொல்ற போது அந்த காட்ஸ் ஹோலி வெசல், அவருடைய சமூகத்துல வைக்கப்பட்டிருக்கிற அந்த பாத்திரம் நம்ம தான். அந்த பாத்திரம் நீங்களும் நானும் தான் அந்த பாத்திரம். கர்த்தர் வந்துட்டு நம்மள தான் தெரிந்து கொண்டார் அந்த பாத்திரமாக. எதுக்காக? அந்த பரிசுத்தம் இருக்கும் பொழுது தான் அவரோட ஆவிய நம்மில் ஊற்றி அவருடைய சித்தத்தையும் அவருடைய சித்தத்தை அவர் செய்யவும் அவருடைய மகிமைக்காக நம்மள அந்த பாத்திரமாக அவர் பயன்படுத்தத்தக்க இருக்கிறார். 1ஆம் மாதம் என்ன நடந்துச்சுன்னா வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு பிறந்தநாள் கொண்டாடும்படியா நாங்கள் அவங்களுக்கு 80 வயசு பிறந்தநாள் கொண்டாடும்படியா நாங்கள் வந்துட்டு எல்லாரும் வந்து எங்களோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம் பிணைக்கு. அநேக நாட்கள் வந்துட்டு நான் வளர்ந்த நாட்கள்லேயே வந்து நிறைய அந்த கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம்லாம் இருக்கும் அன்றைக்கி நான் பேசுறது இல்லை. ஸோ யாரையும் குற்றப்படுத்தவோ இல்லை யாரையும் குறை சொல்லவோலாம் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தின காரியங்கள், பேச சொன்ன காரியங்கள், அதனால தான் நான் பேசுகிறேன். என்னென்னா வந்து நிறைய அந்த ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. நான் ரொம்ப கலக்க மாட்டேன், அவங்க கூடலாம் ரொம்ப பேச மாட்டேன். சின்னதுலேயே வந்து அந்த மாதிரி அப்படியே ஆண்டு வந்துட்டு ஒரு 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 காரியம் எனக்குள்ளே எப்போதுமே இருக்கும். ரொம்ப ஒட்ட முடியாது என்னால், அந்த மாதிரி இருக்கும் எனக்கு. அப்போ ஏன் இதெல்லாம் அப்போல்லாம் எனக்கு புரியல. ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஆண்டரை அறிஞ்சு ரசிக்கப்பட்டு பிற்பாடு நிறைய எனக்கு வந்துட்டு ஆண்டரை வெளிப்படுத்தும் போது நம்ம வந்துட்டு ஆண்டருக்காக தனிச்சு ஒரு செட் அப்பார்ட் பண்ணப்பட்ட ஒரு பீப்புள், ஒரு ஹோலி பீப்புள், ஒரு சோசன் ரேஸ். அப்படி இருக்கும் பொழுது உலகத்தோட கலக்க முடியாது நம்மளால. கர்த்தரும் அதை விரும்பலை. உலகத்துக்கு நம்ம வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு நினைக்கும் போது கர்த்தருக்கு விரோதி ஆயிருமா. வசனமே அப்படிதான் இருக்கு. நான் ஷேர் பண்ணுறேன் உங்க கூட. அப்போ என்ன நடந்துச்சுன்னா எனக்கு வந்துட்டு இந்த ஒரு விக்கிர ஆராதனை செய்கிறவங்க இவங்கெல்லாம் விக்கிரம் வச்சிருக்கிறாங்க, இந்த ஒரு குறிப்பிட்ட ஜனங்க இவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கும். அப்படியே வளர்த்து விட்டுட்டாங்களே நம்மள. ஆனால் லிட்டில் டி ஐ நோ, எனக்கு ரொம்ப அந்த ஒரு காரியம் நடக்கும் போது நான் உணர்ந்தேன். அப்போது கேத்தலிக் ஜனங்களாம் என்ன செய்கிறாங்க, அப்போது அந்த குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட வந்துட்டு நான் போய் மிங்கல் பண்ணும்போது எனக்கு பரிசுத்த குலைச்சல் உண்டு ஆகுதா இல்லையா, இதை நான் ரியலைஸ் பண்ணேன். இது எப்போ நான் ரியலைஸ் பண்ணேன்னா ஐசாக்கு வந்து அது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பாக இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும் ஐசாக்கோட காரியம். ஆக்சுவலி வந்து எங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. அந்த பையன் பிறந்து ஆஸ்பத்திரியில் இருந்த நாட்டிலேருந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்து இந்த இடத்துல வந்து நின்று சாட்சி சொல்கிற வரைக்கும் அந்த பையனுக்கு என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஐசாக் வந்துட்டு என்னோட தம்பியோட 3வது மகன். அப்போ இந்த பையனுக்கு இப்படி ஒரு காரியம்லாம் இருந்திருக்குது. ஆனா அப்போ யோசிச்ச போது இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு நம்ம யூஜி டாக்டர் அம்மா வந்துட்டு அவங்க டெடிகேட் பண்ணி அவங்க ஃபாஸ்டிங் எடுத்து அவங்க வந்து அந்த உபவாசத்துல இருந்து அவங்க அந்த பையனுக்கு அங்கே ஜெபிச்சிருக்கிறாங்க. எப்பேற்பட்ட காரியங்கள் அவங்க அது ஒரு தடையும் அவங்களோட மகளை பத்தி சொல்ற அந்த காரியங்கள் வந்துட்டு அப்பதான் என்னால் வந்துட்டு ரியலேட் பண்ண முடிஞ்சிச்சு. அப்போ அந்த காரியம் அந்த மகனுக்கு நடந்திருக்கிற வேண்டிய ஒரு சூழ்நிலையில அவங்க ஜெபத்து மூலியமா ஆண்டவர் வந்துட்டு அந்த பையனை மீட்டெடுத்தாரு. அப்போ ஒரு செட் அப்பார்ட் பண்ணப்பட்ட அந்த என்னோட தம்பி மனைவி ஷேரன், அவங்க பாஸ்டர் ஷேரன், அவங்களோட கருவுல இருக்கும் பொழுதே அந்த 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 மகனை வந்து அவர் வந்து செட் அப்பார்ட் பண்ணிட்டாரு. ஒரு பிளஸட் சைல்ட், அவருக்குன்னு உரிய ஒரு பாத்திரமா அவர் வந்து செட் அப்பார்ட் பண்ணிட்டாரு.
அப்படி செட் அபார்ட் பண்ணப்பட்ட ஒரு பாத்திரத்தை கொண்டு போய் அந்த இடத்துல சேர்க்கும் பொழுது அந்த மகனுக்கு நடந்த காரியங்கள், அவனால தூங்கவே முடியல. 3 நாள் அங்க இருந்தோம். 3 நாள் அந்த பையனுக்கு தூக்கமே இல்லை. ராத்திரி ஃபுல்லா அழுக, யாருனாலையும் தூங்க முடியல. ஒரு 10 நிமிஷம் தூங்குவாரு, முழிச்சுக்குவாரு, அழுவாரு. 10 நிமிஷம் தூங்குவாரு, முழிச்சுக்குவாரு, அழுவாரு. பால் குடிக்க முடியல, அவரால் தூங்க முடியல. ஒரு 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 கம்ஃபர்டாவே இல்லை. போறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி, அது ஆக்சுவலி 1 வாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, எங்க அத்தை சொன்னாங்க, பரவாயில்ல பிள்ளைங்களா, நீங்கெல்லாம் வந்து பெரிய ஃபேமிலி ஆயிட்டீங்க இப்போ, ஏன்னா தம்பிக்கு ஆல்ரெடி 3 பிள்ளைங்கள் ஆயிடுச்சு, உங்களுக்கு தங்குறதுக்கும் கஷ்டமா இருக்கும், நான் வந்து ஒரு ஹோம் ஸ்டே வந்து நான் புக் பண்ணிடுறேன், அப்போ ஈஸியா இருக்கும் நீங்களாம் வந்து தங்குறதுக்குன்னு சொன்னாங்க. சரி ஓகே, ஏதோ ஆர்டர் செய்யறாரு அப்படி சொல்லிட்டு நாங்களும் இருந்துட்டோம். அப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தாக்கா கரெக்டாக போகிறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி சொன்னாங்க எல்லாமே வந்துட்டு ஃபுல் ஆயிடுச்சு. பிகாஸ் அது வந்து ஜனவரி ஏர்லி, எல்லாரும் வந்து ஸ்டில் அந்த ஹாலிடேயில் இருக்கிற சீசன். அப்போ என்ன ஆச்சுன்னா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ரூம் எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு, ஹோம் ஸ்டே புக் பண்ண முடியல அப்படி சொன்னாங்க. அப்போ போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி எங்கள் அப்பா சொன்னாங்க என்கிட்ட, எப்போ அந்த பிள்ளைங்களுக்கு மட்டும் அதுங்களுக்கு தனியாக வந்து ஒரு ரூம் நீ புக் பண்ண, ஹோட்டல் எங்கேயாச்சும் கிடச்சிச்சுன்னா புக் பண்ணிடு, அப்போ பிள்ளைங்க கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் வந்து கொஞ்சம் இந்த எக்ஸ்பென்சஸோட காரியத்தை வந்து நான் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு, அது இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்குமே, எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு நானும் வந்து அதை அப்படியே வந்துட்டு அதை கொஞ்சம் கவனக்குறைவாக வந்துட்டு அதை நான் விட்டுட்டேன். எனக்கு அந்த நேரத்தில் வந்து அந்த ஒரு காரியமும் வந்து எனக்கு அந்த 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 தோட்டம் எனக்கு வரல. அப்போ சரி இன்னும் அதிக எக்ஸ்பென்சஸாக இருக்குமே, அப்புறம் இவங்களும் வந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டனால நானும் வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணல, அதோட சரின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம். அப்புறம் அங்கே போயிட்டு தங்கிட்டோம். அப்போ இந்த காரியம்லாம் வந்து லைக் நான் யோசித்தேன், ஏன் வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப இந்த மாதிரி ஒரு இதாக இருக்குது. இவென்ச்சுவலி அப்படி தான், ஆனால் இப்போ இவென்ச்சுவலி நான் ஃபோக்கஸ் பண்ணல. இப்போ என்னோட மெயின் ஃபோக்கஸ் ஐசக் தான். ஸோ ஐசக் அந்த இடத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டது வந்து பிகாஸ் ஹீஸ் ஜஸ்ட் 3 months old பேபி. ஸோ ஒரு 3 மாத குழந்தை வந்து ரொம்ப கஷ்டப்படுறது அந்த இடத்துல வந்து ரொம்ப ஏன் இப்படி இருக்கு, ஏன் இந்த மாதிரி அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் நம்புறீங்களா இல்லையான்னு தெரியல, நாங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் எங்கள் அப்பாவே எப்படா முடியும் தூக்கி போட்டு கிளம்பலான்ற அளவுக்கு வந்துட்டாங்க. முடிஞ்சு நாங்கள் கிளம்பி காலையில் சர்வீஸ்க்கு வரத்துக்கு நாங்கள் 4 மணிக்கு வீட்டை விட்டோம். கிளம்பி நாங்கள் வரும்பொழுது அந்த 3 நாள் அழுதுகிட்டு இருந்த பையன் அந்த காடியில் வரும்பொழுது அந்த வண்டியில் ஒரு செகண்ட் கூட அவர் முழிக்கவே இல்லை. அந்த 4 hours throughout அந்த ஜேர்னி வந்து அவர் நல்லா இமேஜினும் சரி ஐசாக்கும் சரி 2 பேரும் நல்லா அழகாக தூங்கிக்கிட்டே வந்தாங்க. ஒரு முழிப்பு இல்லை, ஒரு அழுகை இல்லை, ஒன்றுமே இல்லை. இந்த சர்வீஸ்க்கு வந்து சேர்றதுக்கு அந்த த்ரூஅவுட் த ஜேர்னி அந்த 4 hour ஃபுல்லாக வந்துட்டு அழகாக தூங்கிட்டு வந்தாங்க. அப்போ நான் யோசித்தேன், 3 நாள் பிள்ளைங்க தூக்கம் இல்லை, ஒரு வேலை அதனால தான் இங்கிட்டு வந்து கொஞ்சம் நல்லா தூங்குறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆக்சுவலி அது காரியம் இல்லை. இங்கே வந்த பிறகு தான் வந்துட்டு பாஸ்டர் வந்துட்டு யூஜி டாக்டர் சுமிதா வந்துட்டு சில காரியங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணாங்க. அப்போ அவங்க நிறைய காரியம் சொல்லியிருந்தாங்க. அப்போ அவங்க சொல்லும் போது தான் அநேக காரியம் வந்து விளங்குனுச்சு. இப்போ போகிறது ஓகே, வருது ஓகே, ஆனால் பரிசுத்த குலைச்சல் உண்டாகாதத்தக்க எப்படி நான் என்னை காத்துக்கொள்ள போகிறேன். இது வந்து ஐசாக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும். நான் சொல்லட்டா, இந்த NJPH வந்துட்டு பாஸ்டர் வந்து எப்போதுமே நான் பாஸ்டர்னு சொல்லி பழகினாலும் அவங்கள பாஸ்டர் தான் சொல்லுவேன். ஓகே, EVG டாக்டர் வந்துட்டு எப்போதுமே நம்மளுக்கு எம்பசைஸ் பண்ற ஒரு காரியம் பரிசுத்தம் 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 பரிசுத்தம், இதை தான் அவங்க சொல்றாங்க. ஏன்னா அவங்க சொல்ற காரியங்களே நம்மளுக்கு வந்துட்டு விளங்கும். அதையும் விளங்கலைன்னாலும் இன்னைக்கு நம்ம விளங்கிக்கணும். ஆவியானவர் என்ன திரும்ப சொன்னார் என்கிட்ட, ஏன் திரும்ப இந்த NJPH வந்துட்டு எப்போ பார்த்தாலும் பரிசுத்தத்தை பேசுது, ஏன்னா பிதா பரிசுத்தமானவர், அது ஒரு விஷயம். அவங்க நம்மளுக்காக அவங்க வந்துட்டு மீடியேட்டரா இருந்து அவங்க ஜெபிக்கிறாங்க. ஏன் தெரியுமா, அவங்கள வந்து கர்த்தர் வந்து செட் அபார்ட் பண்ணிட்டாரு. she is a holy vessel of God. அவங்கள செட் அபார்ட் பண்ணதுனால அவங்க கடந்து வந்த காரியங்கள் அநேகம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த சூழ்நிலை நம்மலாம் இருந்தா நேரம் மண்டைப்பட்டு பிச்சுக்கிட்டு எங்கேயோ போயிருப்போம், நிக்க கூட மாட்டோம். ஆனா அதையும் தாண்டி கர்த்தர் அவங்களை நிக்க வச்சிருக்கிறாரு. எதுக்கு?
நம்மளுக்கு அவங்க ஒரு மீடியேட்டர் இருக்கிறாங்க. அதனால தான் ஒவ்வொரு தடவை நம்மளோட டெலிவரன்ஸ் ப்ரேயர்ல அந்த சுத்த கண்ணனை நம்மளால பார்க்க முடியுது. ஹalleluya. இது ஆவியானவர் எனக்கு பேசின காரியம். நம்ம டைரக்டா அவரை பார்க்க முடியுமா? அந்த அளவுக்கு நம்ம கிட்ட பரிசுத்தம் இருக்குதானா? என்னையும் சேர்த்து தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். என்கிட்டயும் நிறைய காரியங்கள் இருக்கு. நானும் கோவப்படுவேன். எனக்கும் சடார்னு பேசிடுவேன். எனக்கு கோவம் வந்தா பட்டுன்னு பேசிடுவேன். ஆனா நான் யோசிக்கிறேன், ஒரு நேரம் நான் பேசுறேன்னு என்னோட வார்த்தை அவங்கள காயப்படுத்துமா? நான் பேசும்பொழுது சட்டுன்னு பேசின்னு வந்துடுறேன்னு பிற்பாடு அந்த வார்த்தை அவங்க காயப்படுத்துமா? காயப்படுத்தாதா? அப்ப நான் அந்த இடத்துல அவங்கள காயப்படுத்திருந்தேன்னா அப்ப அது ஆண்டவருக்கு பிரியமான காரியமா? ஆண்டவருக்கு பிரியமான காரியமா இருக்குமா அது? அப்ப அவருக்காக வந்துட்டு ஒதுக்கப்பட்ட தணிக்கப்பட்ட ஒரு பாத்திரம் அவருடைய காரியங்களை பிரதிபலிக்கிறத விட்டுவிட்டு நான் உலகத்தோட காரியங்களே பிரதிபலிச்சுக்கிட்டு இருந்தேன்னாக்கா how can I say நான் வந்து set apart for God? அப்ப நான் ஆண்டவருக்காக வாழ்ற வாழ்க்கையில என்ன அர்த்தம் இருக்கு? ஒரு தடையும் வந்துட்டு அவங்க ஜெபிக்கும் பொழுது, பாஸ்டர் ஜெபிக்கும் பொழுது நம்ம வந்து ஆண்டரை பார்த்தோம்னு நம்ம வந்து சாட்சி சொல்றோம். ஆண்டர் இப்படி தொட்டாரு, நீங்க அப்படி தொட்டாரு, இப்படி வந்தாரு, என் கையை பிடிச்சாரு, கூட்டிட்டு போனாரு, எல்லாம் சொல்றோம். எதனால? அவங்க அந்த அந்த பரிசுத்தத்தை காத்து கொண்டு அவங்க வந்துட்டு நம்மளுக்காக மீடியேட்டரா இருந்து ஜெபிக்கிறதுனாலதான் நம்ம வந்து ஆண்டரை வந்துட்டு தரிசிக்க முடியுது அந்த இடத்துல. ஆனா அதுக்கப்புறம் நான் கேட்கிறேன், அந்த ஜெபத்துக்கு அப்புறம் நான் வந்து தொடர்ந்து என் ஜெபத்துல நான் ஆண்டரை வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன். தொடர்ந்து என் ஜெபத்துல நான் வந்து ஆண்டரை தரிசிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு யாருனாலும் சொல்ல முடியுமா? ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம், அந்த டைம் தான். ஏன் தெரியுங்களா? பிகாஸ் we are overjoyed. அதுல நம்ம வந்து அப்படியே டிவால்ஜ் பண்ணி இருப்போம். ஓ, ஆண்டவர் எனக்கு தரிசனம் கொடுத்துட்டாரு, நான் பார்த்துட்டேன், எல்லாம் எனக்கு ஓகேவாச்சு. பிற்பாடு end of the day அந்த 6 நாள் போய் அந்த உலகத்தோட நம்ம கலக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாருங்க வசனத்துல யாக்கோப்பு 4:4 பாருங்க, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகமாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞன் ஆகிறான். எப்படி? உலகத்துக்கு சிநேகமாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞன் ஆகிறான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்ம we are set apart for God. We cannot mix with the world. ஏன் தெரியுங்களா? உலகத்தோட காரியம் வேற, உலகத்துல இருக்கிறவங்களோட காரியம் வேற. எல்லாத்துக்கும் மேல சத்ருவானவன் உலகத்தை கொண்டு தான் தந்திரமா நம்மள வந்துட்டு தசை திருப்போம். இப்போ சயின்டிஃபிகேஷன், இப்போ வந்துட்டு ஒரு பியூரிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னா அது வந்து என்ன? அந்த ஒரு 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 பாத்திரத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய பாத்திரம்ன்றதை விட்டுருங்களேன், ஒரு பரிசுத்தத்தை பத்தி நம்ம பேசும்பொழுது இப்போ அந்த ஒரு பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு ப்ராசஸ், ஒரு பியூரிஃபிகேஷன், சயின்டிஃபிகேஷன். அந்த ரத்தத்தினால தான் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டானது அப்படின்னு வசனம் இருக்கு. இப்ப அந்த ரத்தம் தெளிக்கப்படலைன்னா பாவம் வந்து மன்னிக்கப்படாது. ஏன் தெரியுங்களா? பாவம் இல்லாத இடத்துல தான் பரிசுத்தம் இருக்கும். பாவம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பரிசுத்தம் இருக்க முடியாது. அப்ப முதலாவதாக அந்த இடத்துல பரிசுத்தம் வேணும் அப்படின்னு சொன்னா நம்மளோட பாவங்கள் மன்னிக்கப்படணும். எப்படி மன்னிக்கப்படணும்? ரத்தத்தினால. இயேசுநாதர் நமக்காக சிலுவையில மரித்து ரத்தம் சிந்தி ஆல்ரெடி நம்மளை வந்து மீட்டு எடுத்துட்டாரு. அவரோட ரத்தத்தினால நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருச்சு. இப்ப நான் அதை காத்து கொள்ள போறது தான் என்னுடைய வேலை. அதை நான் எப்படி நான் வந்து காத்து கொள்ள போறேன்றது தான் என்னுடைய வேலை. இப்ப இந்த உலகத்துல பார்த்தோம்னா இந்த மாதிரி உலக காரியங்கள் நிறைய நம்மளுக்கு வந்து திசை திருப்புற காரியங்கள், எஸ்பெஷலி ஆஃப்கோர்ஸ் இந்த வேர்ல்ட்லி ஸ்டஃப் எவ்வளோ காரியங்கள் இருக்குது. யூனோ a lot of things. எனக்கு வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுனா இப்போ வந்துட்டு என்ன, உலகத்தில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்டான காரியங்கள், யூனோ a lot of ஒரு 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 குரூப் ஆஃப் பீப்புள் மத்தியில் வந்துட்டு நான் தான் வந்துட்டு ஒரு டாப்பாக இருக்கணும், நான் தான் வந்துட்டு அப்படியே இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ப்ரைட்,
இந்த மாதிரி எவ்வளோ காரியங்கள் உண்டு. ஆனால் இதெல்லாத்தையும் தாண்டி எப்படி வந்து ஆண்டவர் வந்துட்டு நம்ம பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாரு. முதலாவதாக நம்மளுடைய இந்த மைண்ட் அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ஹார்ட், நம்மளுடைய இருதயத்திலும் நம்மளுடைய அந்த சிந்தனையிலையும் நம்மளுடைய ஆவிலையும் நம்ம வந்துட்டு பரிசுத்தமாக இருக்கத்தக்க ஆண்டவருடைய முதலாவது கட்டளையே வந்துட்டு அவரை தவிர நம்மளுக்கு வேற இறைவனே கிடையாது. அவர் தான் மெயின், அவர் தான் எல்லாமே. அப்போ அதையும் தாண்டி இப்போ நம்ம இந்த உலகத்தரமான காரியங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு ஃபோனை வச்சுக்கிட்டு செல்ஃபி எடுக்கிறோம். செல்ஃபி 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 தான். அது சும்மா ஒரு கிரேஸ்க்கோ இல்லை ஒரு சும்மா ஒரு ஆசைக்கோ அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் டோன்ட் ஃபர்கெட், நீங்கள் வந்து செல்ஃபி எடுத்து 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 உங்களை தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதில் பார்த்து அந்த அந்த கேமராவில் நீங்கள் பார்த்து 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 உங்களை தான் வந்து நீங்கள் வந்து அடோவ் பண்ணுறீங்க. யோர் செல்ஃப், யோர் ஓன் செல்ஃப், உங்களை தான் நீங்கள் அடோவ் பண்ணுறீங்க. உங்களை தான் நீங்கள் வந்துட்டு நான் இப்படி இருக்கேன், நான் அப்படி இருக்கேன், நான் அழகாக இருக்கேன், இப்படி இருக்கேன், அப்படி இருக்கேன், அப்படி உங்களை தான். அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக இறைவனுக்கு மேலே உங்கள் செல்ஃப் வந்துருச்சு, நீங்கள் வச்சுட்டீங்க அங்கே. பட் we fail to realize, we always fail to realize. என்னைய உட்பட தான் நான் சொல்கிறேன், நான் மட்டும் ஒன்றும் செல்ஃபிலாம் எடுக்காத ஆளே கிடையாது. எத்தனையோ செல்ஃபிலாம் நான் எடுத்திருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது வந்து ஐ கம் டு அ ரியலைசேஷன். ஒரு 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 டைமுக்கு அப்புறம் வந்து ஆண்டவர் பேசுகிறாரு இந்த காரியம்லாம். சின்ன சின்ன விஷயம்தான், ஆனால் சின்ன விஷயத்தில் கூட ஆண்டவர் வந்து நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பாரு. ஏன் தெரியுங்களா? அவருக்காக ஒதுக்கப்பட்ட பாத்திரம், அவருக்காக செட் அப்பார்ட் பண்ண பாத்திரம். அப்போ எதுக்காக அவர் செட் அப்பார்ட் பண்ணாரு? அவரோட சித்தத்தை செய்யவும், அவருடைய வேலையை செய்யவும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் தான் வந்து அவர் செட் அப்பார்ட் பண்ணாரு. முன்னெல்லாம் வந்து இவங்க பாக்கியத்தை என் கூட பேசுகிறாங்களோ இல்லையோ, லூயிஸ் அங்கிள் அவங்க கூட ஃபோனில் டெய்லி பேசுவாங்க. முன்னெல்லாம் விடைக்கால 3 மணி வரைக்கும் பேசுவாங்க. ஒரு நல்ல ஒரு தகப்பனுக்கு உரிய ஒரு இருதயம் அவங்களோட இடத்துல பார்க்கலாம். ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ராத்திரி அவங்க செஞ்ச அந்த 3 மணிக்கு அவங்க எனக்கு செஞ்ச அந்த ஒரு ஜெபம் தான் வந்துட்டு என் லைஃப்பை வந்து மீட்டெடுக்கத்தக்க ஒரு 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 ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்துச்சு. அவங்க மூலியமாக தான் வந்துட்டு நான் வந்து பாஸ்டரை வந்து சந்தித்தேன். எம்ஜி டாக்டர் சுமிதா அவங்கள சந்தித்தேன். அதுக்கு முன்னாடி 2016 தான் வந்துட்டு நான் வந்து ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் முழுமையாக வந்துட்டு எப்போ எனக்கு ஞானஸ்தானம் கிடச்சிச்சு, ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினாரு இவிஜி கையால் தான். எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, எத்தனையோ வருஷம் ஜெபிச்சிருக்கேன். ஞானஸ்தானம் எடுக்கணுன்ற அந்த காரியத்துக்காக எத்தனையோ வருஷம் ஜெபிச்சேன். என் குடும்ப ரட்சிப்புக்குள்ளே வரணும்னு சொல்லி எத்தனையோ வருஷம் ஜெபிச்சேன். ஆனால் அப்போல்லாம் அது நடக்கலை. ஈவிஜியை சந்தித்த பிறகு தான் வந்துட்டு அது நடந்துச்சு. அவங்கள சந்தித்த பிறகு தான் அது நடந்துச்சு. முழுக்க ஆண்டு வந்துட்டு என் குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தார். எங்கள் அம்மா முன்னெல்லாம், ஏன்னா நாங்கள் பார்ன் கேத்தலிக். என் ஃபேமிலி என்னோட 3 தலைமுறை வரைக்கும் என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸு, என்னோட கிரேட் கிராண்ட் பேரண்ட்ஸு எல்லாமே கேத்தலிக். இப்போ அந்த மொத்த குடும்பத்திலேயே தனிச்சு எடுக்கப்பட்டு செட் அப்பார்ட் பண்ணி பிரிக்கப்பட்ட குடும்பமாக நாங்கள் தான் இருக்கிறோம். என் குடும்பத்தை தான் ஆண்டு பிரித்து கொண்டு வந்திருக்கிறாரு. அப்போ எதுக்காக அவர் செட் அப்பார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு? நீ மறுபடியும் போய் அங்கே போய் பூந்துக்கிறதுக்கா? இதை ஆண்டர் கேட்டாரு, நீங்கள் எதுக்கு நான் உன்னைய தனிச்சு கொண்டு வந்து வச்சிருக்கிறேன்? நீ அங்கே போய் மறுபடியும் போயிட்டு உழப்புறதுக்கு தான் நான் உன்னைய வந்து கொண்டு வந்து வச்சிருக்கிறேன்னா? அப்போ எதுக்காக நான் வச்சிருக்கிறேன்? நீ அந்த இடத்துல ஒரு சாட்சியாக நிற்கணும், நீ அந்த இடத்துல ஒரு சாட்சியாக இருக்கணும். உன்னை கொண்டு நான் செய்கிற காரியங்களை ஆண்டு நாம மகிமைப்பட அந்த ஜனங்களை பார்க்கும்போது தான் அவங்க கண்கள் திறக்கப்படும். அது என் குடும்பத்துக்கு மட்டும் பொருந்தாது, எல்லாருக்கும். இன்ஃபேக்ட் லூயிஸ் அங்கிள் பாக்கியத்தை எத்தனையோ தடவை சொல்லியிருக்காங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டு வந்த நாட்களில் கூட அவங்க குடும்பமும் அப்படிதான் அவங்கள ஒதுக்கி வச்சிச்சு. இது வந்து எனக்கு மட்டும் எங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே இதுதான் பொருந்தும். நம்ம யூஜி டாக்டர் சுமிதா எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்ட வந்ததுனால அவங்க குடும்பத்தோட அவங்க ஒட்டாமல் போகாமல் அவங்க குடும்பங்கள்லாம் வந்துட்டு அவங்கள வந்துட்டு ஒதுக்கி வச்ச நாட்கள் எவ்வளோ கேட்டிருக்கிறோம். ஆமாவா இல்லையா? நம்ம இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒன்றும் தெரியாத புது காரியம் இல்லை. இதெல்லாம் நம்ம எவ்வளோ கேட்டிருக்கிறோம். எதுக்காக? ஆண்டு நம்மளை
தனிச்சு வச்சுட்டாரு அவரோட காரியத்துக்காக. இப்போ பலிபீடத்துல இருக்கிற அந்த பாத்திரம் அது பரிசுத்தமானது, அது கர்த்தருக்குரியது, அது கர்த்தருடைய வேலையை செய்ய மட்டும்தான் அந்த பாத்திரம் உபயோகப்படும். தானியேல் 5வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பெல்ஷாசார் ராஜா அவர் என்ன தெரியுமா செய்வாரு, அந்த ஜெருசலம்ல இருந்து அவர் தகப்பன் அந்த நெபுகாத்நேசர் கொண்டு வந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் கொண்டு வாங்க, எல்லாத்தையும் நான் குடிக்கணும். அதுல அந்த பாத்திரத்துல டெம்பிள்ல, ஜெருசலம் டெம்பிள்ல உள்ள அந்த பாத்திரத்துல அவரு வைன் ஊத்தி குடிப்பாரு. அந்த இடத்துல என்ன நடக்குது? டெசக்ரேஷன். பிகாஸ் அந்த பரிசுத்த பாத்திரத்தை நம்ம பரிசுத்த குலைச்சலாக்குறோம். உடனே பெல்ஷாசாருக்கு உடனே தீர்ப்பு. ஆண்டவர் உடனே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு. அந்த நைட்டே அவரோட ராஜ்யமே போயிடுச்சு. அந்த நைட்டே தரியஸ் ராஜா வந்துட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க போய் படிச்சு பாருங்க. ஆனா எதுக்காக இதை சொல்றேன்னா, அந்த ஒரு காரியம் இப்ப அங்க ஒரு டெஸ்டினேஷன் நடக்கும்போது கூட இப்ப நம்ம லைஃப்ல பாத்தீங்கன்னா நம்ம அது உணராம இருப்போம். சரி நான் செஞ்சுட்டேன் ஆண்டவரே, நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, இப்ப நான் போயிட்டு வந்துட்டேன், இப்ப நான் என்ன செய்யறது? இப்ப நான் கேட்டேன், எப்படி தெரியுமா கேட்டேன், போன வருஷம் எங்க பெரியம்மா இறப்புக்கு நான் போனேன், அப்ப நீங்க ஒண்ணுமே சொல்லல, இப்ப சொல்றீங்க. நான் கேட்டேன் ஆண்டுட்டேன். நான் கொஞ்சம் நிறைய சண்டை போடுவேன். எப்படி கேட்பேன், கேள்வி கேட்பேன், சண்டை போடுவேன். அம்மா சொல்லுவாங்க, லூயிஸ் அங்கிள் கூட சொல்லுவாங்க, இல்ல ஆர்டர் நம்ம கேள்விலாம் கேட்கக்கூடாது. ஆனா நான் கேட்பேன். அவர் சொல்லுவாரு, போன வருஷம் நான் போனேன், நீங்க ஒண்ணுமே சொல்லல, ஏன் இப்ப சொல்றீங்க? அது போன வருஷம் முடிஞ்சிருச்சு. நான் 2025 ஆல்ரெடி நான் எல்லாத்தையும் நான் புதுப்பிக்க போறேன். நான் தான் சொல்லிட்டேன்னு, இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வரணும்னு. நான் வரேன்னு சொல்லும் பொழுது எப்படி அந்த இடத்துல பரிசுத்த குலைச்சல் உண்டாக முடியும்? அவர் கேட்கிறாரு, நீ அங்க பரிசுத்தம் இருந்தா தானே நான் வர முடியும். நீ பரிசுத்த குலைச்சல் உண்டாக்கிட்டு வந்தாக்கா நான் எப்படி வர முடியும்? அப்ப நான் ரியலைஸ் பண்ணேன், ஓகே உண்மையாவே ஆண்டவர் தான் பேசுறாரு. ஏன்னா நானே சொந்தமா யூகிச்சுக்க கூடாதுல்ல, என்னோட மாமிசத்துல தான் இருக்கிற மாதிரி நான் யூகிச்சுக்க கூடாதுல்ல, இது கன்ஃபார்மா ஆண்டவர் தான் பேசுறாருன்னு நான் அப்போ ரியலைஸ் பண்ணேன். சரி ஆண்டவரே, தவறு மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் நான் எப்படி இருக்கணும், சரியா எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நான் ஜெபிச்சேன். அப்போ அதுக்கப்புறம் ஆண்டவர் நிறைய காரியங்களை செய்ய வச்சாரு. நான் அந்த ஒரு 25 ஒரு 10 வருஷம் இருக்கும். இப்போ நான் தங்குற வீட்டில் நான் வீடு மாதிரி போயிட்டேன். அதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் ரெண்டல் வீட்டில் தான் இருந்தோம். இப்போ இந்த வீட்டுக்கு நாங்கள் மாறி போன கையோட நிறைய காரியம் எல்லாம் இருந்துச்சு. ஸோ ஒரு கட்டத்தில் ஆண்டவர் அநேக காரியத்தை வெளியாக்க சொன்னார். வீட்டை சுத்திகரிக்கிறதுக்கு உரிய காரியங்கள், இன்னும் நம்ம நிறைய சிறுபங்கள், அது இது எல்லாமே இருக்கும். கேத்தலிக் ஃபேமிலி as you know, எல்லாமே இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் ஆண்டவர் சுத்திகரிக்கும்படியா எல்லாத்தையும் ஆண்டவர் வெளியேற்ற சொன்னார். ஒன்றுனா எல்லாத்தையும் நான் செய்யும் பொழுதுலாம் அப்போல்லாம் எங்கள் அம்மா ரொம்ப கோவப்படுவாங்க. ஓ என்ன நீ மாத சிறுபத்தெல்லாம் தூக்கி போடுற? நான் தூக்கி போடல, ஆக்சுவலி கொண்டு போய் சர்ச்சில் கொடுத்துட்டேன். ஆனால் என்னன்னா அவங்களுக்கு ஓ நீ எல்லாத்தையும் வெளியாக்குற, ஏன் இப்படி பண்ணுற கொஞ்ச நாள் அப்படியே ரொம்ப அப்படியே டிப்ரெஸ்டாக ரொம்ப அமைதியாக ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், என்ன ஆண்டவரே அவங்க இப்படிலாம் சண்டை போடுறாங்க, நம்ம கூட கேட்குறாங்களே, ஏசுறாங்களே, எனக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை. நான் மட்டும்தான் ரசிக்கப்பட்டு நான் நிற்கிறேன். அப்படி நானும் ஷேரனும் என் தம்பியும் இங்கே போவாங்க சர்ச்சுக்கு, அம்மா கூட்டிகிட்டு போவாங்க, சேம் டைம் இங்கேயும் வருவாங்க. அப்போது அவங்களும் இன்னும் ஒரு ஃபுல்லாக அவங்க ஒரு இதாக வரல இன்னும். அப்போ ஷேரன் என்னோட தம்பி மனைவி. அப்போ என் தம்பி ஸ்டீவன். அப்புறம் அவங்க அம்மா கூட்டிகிட்டு கேத்தலிக் சர்ச்சுக்கும் போவாங்க. அப்புறம் நானும் ஷேரனும் இங்கே ஃபுல் ஃபோக்கஸாக நாங்கள் இங்கே இருப்போம். நாங்கள் போவோம், வருவோம், எல்லாம் செய்வோம், ஊழியத்தை செய்வோம், எல்லாம் செய்வோம். என் தம்பியும் செய்வாங்க, எல்லாம் ஊழியத்தை செய்வாங்க, போவாங்க, வருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஒரு 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 தேடுதல் இருந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு நம்மளுக்கு உண்டான ஒரு இடம் போல இல்லையே, இது காரியங்கள் நம்மளுக்கு ஒன்றும் சரியாக ஆக மாட்டுது அப்படின்னு சொல்லி நிறைய காரியம் அப்படியே போயிட்டு இருப்போம். ஆனால் சொன்னதை செஞ்சுக்கிட்டு அப்படியே போயிட்டே தான் இருப்போம். எங்களுக்கு நிறையா எங்களை கைட் பண்ணது த்ரூ அவுட் ஃபுல்லாக லூயிஸ் அங்கிளும் பாக்கியத்தை தான்.
அவங்க கைட் பண்ணல, ஒருவேளை இப்படி போயிருக்குமா இப்படி போயிருக்குமா எனக்கு தெரியல. ஆனா ட்ரூத் இஸ் தட். ஸோ அவங்களே நினைச்சிருப்பாங்க ஒருவேளை பாரு இந்த பிள்ளை எல்லாத்தையும் மறந்துருச்சு அப்படின்னு. ஆனா அது கிடையாது. ஆண்டு செஞ்ச நன்மை அதை அவர் செஞ்சது தான். அதை எப்பவுமே நான் மறக்க மாட்டேன். அப்போ அவங்க தான் கைட் பண்ணுவாங்க. சரி இது இப்படி 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 இப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க, நிறைய கற்றுக் கொடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. அப்போ இந்த காலகட்டத்துலலாம் வந்து எங்கள் அம்மா ரொம்ப வேதனையாக இருப்பாங்க. ஏன்னா எல்லாத்தையும் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறேன் வெளியாக்குறேன் அப்படின்ட்டுன்னு. ஆனால் இப்போ ரட்சிக்கப்பட்டு அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, ரட்சிப்புக்குள்ளே வந்த பிறகு அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, எனக்கே தெரியாமல் நான் அந்த நேரத்துலலாம் வந்துட்டு நான் எவ்வளோ திட்டி இருக்கிறேன், எவ்வளோ ஏசி இருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன் அவனிய ஏன்னா இப்படிலாம் இருந்ததுனால. ஆனால் இன்னைக்கு வந்து நான் வந்து உணர்றேன், எனக்கு அந்த சத்தியம் தெரிஞ்சிட்ட பிறகு நான் உணர்றேன். ஆனாலும் பாரு ஆண்டு எவ்வளோ நல்லவராக இருக்கிறாரு. அப்படிலாம் நான் பேசி கூட என்னைய வந்து ஒதுக்கி வைக்காம, என்னை தள்ளி வைக்காம ஆண்டு வந்து என்னைய ரட்சிப்புகளை கொண்டு வந்து எனக்கு நித்திய ஜீவனை ஆண்டு கொடுத்துட்டாரு. ஆண்டு எவ்வளவு நல்லவர் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஆக்சுவலி அவங்க சொல்லுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க அப்படிலாம் சொல்ற ஆளே கிடையாது, அப்படிலாம் அவங்க பேசுற ஆளே கிடையாது. ஆனா அவங்க கிட்ட இருந்து அந்த வார்த்தை வரும்போது நான் ஆண்டுக்கு நன்றி சொன்னேன். ஏன்னா நம்ம அந்த அந்த செட் அப்பார்ட் பண்ணப்பட்ட காரியங்கள், குடும்பத்தை தனியா பிரிச்சு கொண்டு வந்து ஆண்டவர் அந்த காரியத்துக்குள்ள வந்து அவங்கள நுழைய பண்றாரு. அவங்களுக்கு அந்த ஒரு 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 விழிப்புணர்வா ஆண்டவர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஏன்னா அதனால தான் வந்துட்டு எனக்கு வந்து இன்னும் காரியங்களை வந்துட்டு செய்ய முடிஞ்சிச்சு. இன்னும் இப்ப நான் சொல்ற மாதிரி முதல்ல நான் சொன்னேன் 10 வருஷம் ஆச்சு இந்த வீட்டுக்கு வந்து. ஆனா 10 வருஷத்துல எனக்கே தெரியாம எவ்வளவு காரியங்கள் அந்த வீட்டுல இருந்திருக்குது. EG டாக்டர் சுமிதா வந்துட்டு சொன்னாங்க, நீ முதல்ல வீட்டை சுத்திகரி, எல்லாத்தையும் நீ வந்து பார்த்து நீ ஒழுங்கு பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இன்று வீட்டுக்கு ரட்சிப்பு வரும்னு ஆண்டு சொன்னதை போல அவங்க வந்தாங்க வீட்டுக்கு. அப்ப அதுக்கு முன்னாடி நடந்த காரியங்கள் அவங்க சொல்லி அன்னைக்கு ஈவினிங் நான் போயிட்டு வீட்டை சுத்தி நான் அலசுறேன். எனக்கே தெரியாம 10 வருஷம் எவ்வளோ காரியங்கள் என் வீட்டுக்குள்ள இருந்திருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச காரியங்களை நான் வந்து எல்லாத்தையும் நான் அகற்றினேன். ஆனா எனக்கே தெரியாம என் கண்ணுக்கு மறைவா எங்க அம்மாவுக்கும் தெரியல அது எங்க எப்படிதான் அது வந்துச்சுன்னு. அந்த மாதிரி 2 பேரும் போட்டு அலசுறோம் வீட்டை. மூவாக்கில அந்த ஒரு த்ரூ அவுட் 2 வாரம் டே அண்ட் நைட் ஃபுல்லா அந்த வீட்டை அலசுற வேலை தான். பிள்ளைங்களை கூட கொண்டு வரல ரொம்ப, ஏன்னா தூசியா இருக்கும் சுத்தம் பண்ணோம் அப்படின்ட்டு. என் தம்பி கூட்டிட்டு வருவாங்க, ஒண்ணும் முடியலையா சரி போயிடுவாங்க, திரும்பியும் வருவாங்க, ஒண்ணும் முடியலையா சரி ஓகேன்ட்டு. அப்படிதான் இருந்துச்சு 2 வாரம் ஃபுல்லா த்ரூ அவுட். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, அநேக காரியங்களை ஆண்டு வந்து வெளிப்படுத்தினாரு, எல்லாத்தையும் வெளியாக்குனாரு. எதுக்காக? அந்த பரிசுத்தம் அங்க இருக்கணும்ன்றதுக்காக, அந்த இடத்துல அந்த பரிசுத்தம் இருக்கணும்ன்றதுக்காக. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆண்டு வந்து நம்மளை ரட்சித்துட்டாரு, ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. ஓகே முடிஞ்சிச்சு, எல்லாமே நான் வந்து சரியா பர்ஃபெக்ட் ஆகிட்டேன் கிடையாது. அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு ஆண்டு கொண்டு போவாரு. கிளைன்ஸ் பண்ணிக்கிட்டே இரு. அந்த ஹையஸ்ட் அல்டிமேட் பீக் ரீச் பண்ற வரைக்கும். அது ரீச் பண்ண முடியுமா? நான் சொல்ற முடியாது. ஏன் தெரியுங்களா? மனுஷன் எல்லாமே பாவிதான், எல்லா மனுஷனும் பாவிதான். எவ்ரி டைம் வந்து நம்ம அடுத்த லெவல் ஏறும் பொழுது ஃபால் பண்ணிடாம நம்ம வந்து காத்துக்கொள்ளணும். எவ்ரி டைம் நம்ம அடுத்த லெவல் ஏறும் பொழுது ஃபால் பண்ணிடாம நம்ம காத்துக்கொள்ளணும். இப்ப இந்த காத்து கொள்றதுக்கு தான் நம்மளுக்கு வந்து ஆவியானவர் தேவை. ஏன்னா அவர் இல்லைன்னா நம்மளால அதை நம்ம வந்து தக்க வச்சுக்க முடியாது, அது ப்ரோலாங் பண்ண முடியாது. அப்ப அதை நம்ம காத்து கொள்றதுக்கு ஃபர்ஸ்ட் முதல்ல நான் சொன்னது போலதான், ஆவியில, நம்மளுடைய சிந்தனையில, நம்மளுடைய இருதயத்துல அவருக்கு தான் முதல் இடம். அந்த முதலாம் கட்டளை அது பதிஞ்சு இருக்கணும். அப்போ அந்த பாவம் இல்லாம இருக்கிறதுக்கு, பாவத்தை நிவர்த்தி பண்றதுக்கு அவரு ரத்தம் சிந்திட்டாரு. ஓகே, ரத்தம் சிந்திட்டாரு, இப்ப வந்து பாவம் நிவர்த்தி ஆயிடுச்சு. ஆனா அதுக்கு அடுத்த லெவலா அதை எப்படி நம்ம காத்துக்கொள்ளணும்? அவரோட வசனத்தினால. சங்கீதம் 119
119 சங்கீதம் 11 நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். அவருக்கு எதிராக நம்ம பாவம் செய்யாதபடிக்கு அவரோட வாக்கை நம்மளுடைய இருதயத்தில் வைத்தேன் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ அந்த பாவம் நிவர்த்தி ஆகிறதுக்கு ரத்தம் வந்துட்டு ஆல்ரெடி நம்மளுக்கு அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருச்சு. இயேசோட ரத்தம் நம்மளுக்கு அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருச்சு. ஆனா அடுத்து அதை தக்க வச்சுக்கிறதுக்கு அவருடைய வார்த்தை தான் நம்மளுக்கு தேவை. அந்த வார்த்தை நம்மளுடைய உள்ளத்துலயும் நம்மளுடைய இருதயத்திலயும் நம்மளுடைய எண்ணத்துலயும் அது எப்போதும் இருக்கணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்மளுடைய செல்ஃப்னு சொல்லும்போது இப்ப நான் இருக்கிறேன்னா நான் தான் என்னோட பாடி, என்னோட அப்பியரன்ஸ், என்னோட செல்ஃப், என்னோட தோற்றம், இதன் வழியா நான் வந்து பரிசுத்தத்தை காண்பிக்கிறேன்னா இல்ல நான் பரிசுத்தல் குலைச்சல் உண்டாகத்தக்க நான் வந்து செயல்படுறேன்னா. இப்ப என்னோட பாடின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய சரீரம் வந்துட்டு வசனம் என்ன சொல்லுதுன்னா, சரீரம் வந்துட்டு ஆண்டவருடைய டெம்பிள். அதுதானே வசனம் அதுதானே சொல்லுது. சரீரம் வந்துட்டு தேவன் தங்கும் ஆலயம். அதுதானே வந்துட்டு நம்மளுக்கு வசனம் சொல்லுது. 1 கொரிந்தியர் 6:19 பாருங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? எப்படி? அது பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயமா? அதுக்கப்புறம் அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறிவீர்களா? அப்ப எப்படி? நமக்கே சொந்தம் இல்லை. நம்ம மாடி நமக்கு சொந்தம் இல்லை. நம்மளோட சரீரம் நமக்கு சொந்தம் இல்லை. அது யாருக்கு சொந்தம்? ஆண்டவருக்கு சொந்தம். ஏன்னா படைச்சவரே அவர் தான் சிருஷ்டிகர், அவர் தான் குயவன். இப்ப அதுதான் வந்து அவர் வந்து அந்த பாத்திரத்தை வந்து உருவாக்கும் பொழுதே அவருக்குன்னு தணிக்கப்பட்ட ஒரு பாத்திரமா வந்துட்டு அவர் தெரிஞ்சு கொண்டுட்டாரு. வெசல் ஆஃப் ஆனர் 2 திமோத்தி 2:21 பாத்தீங்கன்னா அதுதான் முதல்ல நம்ம படிச்சோம். வெசல் ஆஃப் ஆனர் அவருக்குன்னு வந்து ஒதுக்கப்பட்ட இப்ப இந்த பாத்திரங்கள் இது எல்லாமே வந்துட்டு கர்த்தருக்கு நியமிக்கப்பட்டது. ஆனா அந்த பாத்திரத்துக்கு தெரியுமா, கடையில இருக்கும் பொழுது இதுதான் வந்து நம்ம வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட ஒரு டாஸ்க்கு, இதுதான் நம்மளுடைய பர்பஸ் அப்படின்னு அந்த பாத்திரத்துக்கு தெரியுமா? தெரியாது. அவங்க போய் கடையில வந்துட்டு எப்போதும் போல காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து வச்சிருப்பாங்க தானே. ஆனா அந்த பாத்திரத்தை செய்யும் பொழுதோ இல்ல அந்த பாத்திரத்துக்கு வந்துட்டு தெரியுமா இதுதான் என்னோட பர்பஸ்ன்னு? தெரியாது. இங்க வந்து நிக்கும் போதுதான் தெரியும். ஆட்டோமேட்டிக்கா அவங்க வாங்கி கடையில இருந்து கொண்டு வந்து இங்க வைக்கும் பொழுது ஆண்டோட ரத்தத்தினால அந்த பாத்திரம் வந்துட்டு தெளிக்கப்பட்டு அது பரிசுத்தமாகி அது அனாயின் பண்ணப்பட்டு கர்த்தரோட பலிபீடத்துல வைக்கக்கூடிய ஒரு பாத்திரமா அந்த பாத்திரம் மாறிடுச்சு. அண்ட் இட் ஹாஸ் அ பர்பஸ். அந்த கேண்டில் ஆகட்டும், அந்த ஆண்டரோட அந்த சரீரத்தை நம்ம வைக்கிற அந்த கிண்ணம் ஆகட்டும், எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ் இருக்கு. இப்ப அந்த கிண்ணம் இல்லைன்னா ஆண்டரோட சரீரத்தை நம்ம எங்க கொண்டு போய் வைப்போம்? அந்த கேண்டில் இல்லைன்னா அங்க ஒரு ஒளி எரியுமா? இப்போ அந்த பாத்திரத்துக்கே தெரியாது அதோட பர்பஸ். கடையில இருக்கும்போது அது ஏதோ 10-11 இருந்திருக்கும். ஆனா இந்த இடத்துக்கு வரும்பொழுதுதான் அதோட பர்பஸ் அதுவே உணர்ந்திருக்கும், ரியலைஸ் பண்ணியிருக்கோம். அதே போலதான் உலகத்துல நம்ம 10-11 இருந்திருக்கலாம். ஆனா எப்போ ஆண்டவர் ரட்சிப்புகளை கொண்டு வந்து NJPHக்கு கொண்டு வந்தாரோ நம்மளோட பர்பஸை நம்ம உணரணும். ஏன் இந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறாரு? NJPH பரிசுத்தமானது. இது தேவனுடைய பரிசுத்த ஆலயம். இங்க ஆண்டவர் கொண்டு வர அத்தனை பேரும் ஆண்டவருக்காக செட் அப்பார்ட் பண்ணப்பட்டவர்கள், ஆண்டவருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அது குடும்பமா இருக்கட்டும், இல்ல தனி நபரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும், நீங்க சிங்களரா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஒரு ஃபேமிலியா இருந்தாலும் சரி, நீங்க எப்படி இருந்தாலும், ஆனா கர்த்தர் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வராரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா யூ ஹேவ் டு நோ தட் தேர் இஸ் அ பர்பஸ் ஆன் யூ. ஏன்னு கேட்டா அந்த கர்த்தருக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த செட் அப்பார்ட் பண்ணப்பட்ட கூட்டத்தை தான் கர்த்தர் கொண்டு வராரு இந்த இடத்துக்கு. அப்ப வந்து இவ்வளவு நாள் ஒருவேளை நம்ம என்னதானோ இருந்திருக்கலாம், விளங்காம இருந்திருக்கலாம். ஆனா
மற்றவங்களுக்கு எப்படின்னு அது எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு வந்து நாள் ஆக 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 நிறைய காரியங்கள் வந்து ஆண்டு வந்து எனக்கு கொடுக்குறாரு, உணர்த்துறாரு. அப்போ நான் வந்து ரியலைஸ் பண்ணுறேன், நிறைய காரியம் நான் ரியலைஸ் பண்ணுறேன். எனக்குள்ளேயும் வந்து அநேக காரியங்களை வந்து நான் மாற்றணும் அப்படின்னு சொல்லி நானும் வந்து அதுக்கான முயற்சிகளை நான் எடுக்கிறேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த சரீரம் இப்போ நம்ம சொல்லும் பொழுது நான் எப்படி வேணாலும் நான் உடுத்திக்கலாம், நான் எப்படி வேணாலும் நான் வந்து சாப்பிட்டுக்கலாம், எப்படி வேணாலும் நான் வந்துட்டு இருந்துக்கலாம், அப்படி கிடையாது. ஏன்னா அந்த சரீரம் நமக்கே சொந்தம் கிடையாது. அது வந்து ஆண்டவருக்குரியது. அது வந்து தேவன் தங்கும் ஆலயம். அப்போ பரிசுத்த ஆலயம்னா இஷ்டத்துக்கு நம்ம போக முடியாது, இஷ்டத்துக்கு நம்ம வந்து சாப்பிட முடியாது. ஹெல்த்தை நம்ம டேக் கேர் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் ஆண்டவர் வந்து ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறாரு. அந்த பர்பஸை நம்ம செய்யணும். அந்த காரியத்தை அந்த அவரோட சித்தத்தை நிறைவேற்றத்தக்க அப்போ அந்த பாத்திரம் வந்துட்டு சரியா வந்து வடிவமைக்கப்படணும். அந்த பாத்திரம் அது வந்து கரெக்டா இருக்கணும். அவர் வந்து நல்லா கரெக்டா அழகா செஞ்சுக்கிட்டு அதை வந்துட்டு நம்ம நான் தான் இது எல்லாமே நான் தான், எனக்கு என் இஷ்டத்துக்கு நான் என்னெல்லாம் செஞ்சுக்குவேன் அப்படின்னு நம்ம இருக்க முடியாது. பிகாஸ் we don't, நம்ம இந்த பாடி இந்த சரீரம் வந்து it doesn't belongs to us, it belongs to God. அப்போ ஆண்டவர் நம்மளை எப்படி செய்ய சொல்றாரோ, எப்படி இருக்க சொல்றாரோ, என்ன சாப்பிட சொல்றாரோ, எப்படி உடுத்த சொல்றாரோ, எப்படி நடக்க சொல்றாரோ, எங்க போக சொல்றாரோ, இதை தான் நம்ம செய்யணும். இதை தான் நம்ம செஞ்சு ஆகணும். ஒருவேளை செய்யாம இருந்திருக்கலாம், இதுக்கு முன்னாடி நம்ம அலட்சியமா இருந்திருக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் நம்மளை மாத்திக்க நம்ம முயற்சி எடுக்கணும். இப்போ பாஸ்டர் வந்துட்டு எப்போதும் டைமண்ட் பத்தி சொல்லுவாங்களே, அவங்க டைமண்ட் ரீடர் தானே, அவங்க டைமண்ட் பத்தி சொல்லுவாங்க. அவங்களுக்கே தெரியும்ல டைமண்ட் வந்து எப்படி சும்மா அப்படியே இப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாம ஒரு ஓப்பனா அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. a lot of risk. அது வந்து திருடப்படலாம், அதை வந்துட்டு எப்படி வேணாலும் அதை போட்டு உடச்சி எது வேணாலும் எப்படி வேணாலும் செய்யலாம். சேம் கோஸ் நம்மளும் தான், நம்மளுக்கும் வந்து அதை வந்து அப்ளை பண்ணோம். எப்படி வேணாலும் நான் வந்துட்டு அப்படியே இருக்கலாம், என் இஷ்டத்துக்கு நான் உடுத்தலாம், என் இஷ்டத்துக்கு நான் என்ன வேணாலும் சாப்பிட்டு என்னோட உடம்ப நான் கெடுத்துக்கலாம், வியாதியை நான் உண்டு பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் நான் வந்துட்டு இருக்கலாம். அப்படி கிடையாது. அது வந்து எப்படி அந்த டைமண்ட் ஒரு 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 பெரிய ஒரு ஒரு ப்ரெஷஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, டைமண்ட் வந்து அவ்வளோ ப்ரெஷஸ். அது வந்து எப்படி வந்து அது ஒரு கவர் பண்ணி அது ஒரு பாதுகாப்பா அந்த பெரிய அந்த கண்ணாடி இது உள்ளெல்லாம் வச்சு சைரன் அலாமெல்லாம் போட்டு அப்படியே வச்சிருப்பாங்க. அது அப்படியே அவ்வளோ பாதுகாப்பாக வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்மளும் ஆண்டவர் வந்து அதே மாதிரி தான் அப்படியே அவர் பிரசன்னத்துக்குள்ள அப்படியே நம்மளை அப்படியே காத்து கொண்டு அப்படி அவர் நடத்துறாரு. மோசே எப்படி அவர் நடத்தினாரு அதே மாதிரி தான் அந்த பிரசன்னத்துக்குள்ள அப்படியே வச்சு அவரை கொண்டு போய் அப்படியே நடத்துறாரு. போற இடம் வர இடம், நம்ம பேசுற ஆட்கள், நம்ம பழகுற ஜனங்கள், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்மளோட விதங்கள், எல்லா காரியத்திலையுமே அப்படி இருக்கும் போது நம்மளே அறியாம நம்ம வந்து இதெல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ண தவறிடுறோம். ஏன்னா நம்ம மனுஷங்க தானே, நம்ம எல்லாருமே மனுஷங்க தானே, நம்ம எல்லாருமே பர்ஃபெக்ட் இல்லையே. அப்போ இப்படி ஆண்டவர் செய்கிற நிறைய காரியங்கள் வந்துட்டு நம்ம அதை ரெக்கக்னைஸ் பண்ண தவறிடுறோம். தவறும் பொழுது தான் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஃபெயில் பண்ணிடுறோம், ஃபால் பண்ணிடுறோம். அங்கே ஒரு டெசக்ரேஷன் உண்டாயிருது. ஆனால் உண்டாகும் போதும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சரி நீ பரிசுத்த கொலைச்சலை உண்டு பண்ணிட்ட, நான் உன்னை அப்படியே விட்டுறேன், நீ போ எப்படியாச்சும் அப்படி சொல்ற. அவர் மறுபடியுமா வந்து அவர் இடத்துல போயிட்டு நம்ம மனம் திரும்பி நம்ம வந்து பாவ அறிக்கை செஞ்சு நம்ம அவர்கிட்ட போகும்பொழுது மறுபடியுமா அவர் வந்துட்டு அவர் ரத்தத்தினால நம்மளை வந்து பரிசுத்தப்படுத்தி நம்ம வந்து அவர் திரும்பியும் வந்து நம்ம வந்து அவர் கான்சன்ட்ரேட் பண்ணி நம்மளை வந்து மறுபடியும் வந்து அவர் வந்து அந்த பரிசுத்த பாத்திரமா மாத்துறாரு. அவரு பரிசுத்தரா இருக்கிறத போல நாமளும் பரிசுத்தமா இருக்கணும்னு அவர் வசனத்திலே வந்து சொல்லிட்டாரு. வசனத்திலே வந்து அவர் சொல்லிட்டாரு. அப்போ ஒரு தடையும் அந்த வசனத்தை யோசிக்கும் பொழுதெல்லாம் அந்த வசனத்தை வந்துட்டு
தியானிக்க அந்த அளவுக்கு உட்காந்து நான் தியானிச்சது கிடையாது. நான் வந்துட்டு அதான் சொல்றேன், இந்த இடத்துல நின்று நான் வந்து உண்மையை தான் சொல்றேன். அந்த அளவுக்கு உட்காந்து வசனத்தை வந்துட்டு பாஸ்டர் மாதிரி அவரு கணக்கா தியானிச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. பிகாஸ் நான் காலையில 10 மணி இல்லை 10 மணில 8 மணி நான் வேலைக்கு போனேன்னா ராத்திரி 9-10 மணிக்கு வருவேன். ஸோ என் டைம் அதுலேயே ஆக்கியபைட் ஆயிடும். ஆனால் இதில் என்ன ஒரு காரியம்னா, என்னால் உறுதியாக சொல்ல முடியும், நான் வந்து வேலைக்கு போனாலும் சரி வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, காலையிலேருந்து நான் அந்த வண்டியை எடுத்துட்டு காடி ஓட்டிட்டு நான் போயிட்டு எல்லாம் அந்த த்ரூ அவுட் த டே எனக்கு நல்லா தெரியும். அந்த த்ரூ அவுட்ல வந்துட்டு ஆண்டரோட வந்துட்டு அந்த ஒரு பேசிக்கிட்டே அப்படியே, ஆண்டரே என்ன ஆண்டரே இது எப்படி அது எப்படி இது ஓகே இப்போ நீங்கள் இருங்க இது செய்யுங்க அது பண்ணுங்க அப்படி. ஐ ஆல்வேஸ் கேன் ஃபீல் அந்த ப்ரெசன்ஸ் வந்து எப்போதும் என் கூட இருக்கும். நான் வந்துட்டு வீட்டில் சந்தோஷமா இருக்கிறேன்ற டைமை விட ஆஃபீஸில் தான் வந்துட்டு நான் வந்து சந்தோஷமா இருப்பேன். ஏன் தெரியுங்களா, நான் பாட்டுக்கு பிள்ளைங்களோட நல்லா சிரிச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ஆண்டரை பற்றி ஏதாவது காரியம் அங்கே ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் இதில் என்ன ஒரு பியூட்டின்னா, என் கூட வேலை செய்கிற அத்தனை பிள்ளைங்களும் மலாய்க்கார பிள்ளைங்க, சீன பிள்ளைங்க. அதுங்க மத்தியில ஆண்டரு அவரை குறித்து பேசுறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுத்துருவாரு. அவங்களே வந்து கேட்பாங்க, எப்படி பைபிள்ல இந்த மாதிரிலாம் இருக்குது, இப்போ இந்த மாதிரிலாம் எப்படி செய்யணும், ஏது செய்யணும், அப்போ இதெல்லாம் வந்துட்டு உண்மையா, அந்த மாதிரி பிஎஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு உண்மையாவே மறுத்தாரா சிலுவையில், உண்மையாவே அவர் வந்துட்டு உயிரா இருக்கிறாரா, புரியுதுங்களா? நான் யோசிப்பேன் இதெல்லாம் ஆக்சுவலி வந்து ஜனங்களுக்கு நம்ம போய் சொல்லணும் பார்ப்போம் சத்தியத்தை. ஆனா எனக்கு வந்து ஆண்டர் அந்த இடத்துலயே தான் இதுங்க மத்தியில அப்படி ஏதாவது ஒரு காரியம் என்னைக்கா வந்து ஏதாவது ஒரு நாள்ல அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு 5-10 நிமிஷமாச்சும் அந்த பைபிளை குறித்தான காரியம், ஆண்டர் குறித்தான காரியம், அது எப்படியாச்சும் அந்த இடத்துல வந்துட்டு பேசும்படியா ஆண்டர் வந்து செஞ்சிருவாரு, வச்சிருவாரு. அப்போ நான் யோசிப்பேன், நல்ல ஒரு காரியத்தை வந்து ஆண்டர் வந்து எனக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாரு. நல்ல ஒரு அது ஒரு அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன்னா நான் நல்லா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா சந்தோஷமா இருக்கும். வீட்டில் இருந்துன்னு வச்சுக்கிங்களேன், வீட்டில் உட்காந்து நான் வேலை செஞ்சுக்கிட்டு பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு எனக்கு வீட்டில் சின்ன பிள்ளைங்களை பார்க்கணும்னோ இல்லையோ 2 பெரிய பேபி இருக்கிறாங்க எனக்கு பார்க்கறதுக்கு. வீட்டில் அவங்க 2 பேரையும் பார்த்துக்கிட்டு இதை பார்த்துக்கிட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு எனக்கு அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆயிடும். ஆனால் வேலைக்கு போனோம்னா நான் நிம்மதியாக வேலை செஞ்சுட்டு நல்ல பிள்ளைங்களோட ஆண்டரை பற்றி பேசிட்டு நல்லா சந்தோஷமா இருக்கிற வேலைகள் எல்லாம் முடிச்சு போட்டுட்டு ஜேமா இருக்குமா. ஸோ அதுவும் வந்துட்டு நான் ஜேம் கொஞ்சம் ரிடியூஸ் ஆன பிறகு தான் வந்துட்டு நான் வருவேன். ஸோ மேமாங் மெல்லே வேர்ட் வாய்ச்சிட்டேன். பட் அந்த யூஸ்வலாகவே வந்து அந்த டைமிங் வந்து அப்படி தான், காலை 8 மணிக்கு போனால் ராத்திரி 9-10 மணி ஆகும் வீடு வந்து சேர்றதுக்கு. ஸோ அதனாலே வந்து என்னோட டைம் இப்படியே தான் இருக்கும். ஆனால் ஐம் தேங்க்ஃபுல் தட் அந்த த்ரூ அவுட் அந்த டே வந்துட்டு ஆண்டர் வந்து என் கூடவே இருக்கிறாரு, என்னை நடத்துறாரு, என் கூட பேசுறாரு. அது அப்படியே ஒரு எதுவுமே இல்லாம எனக்கு அப்படி இருந்ததில்லை. கஷ்டமா இருந்தாலும் சரி நஷ்டமா இருந்தாலும் சரி, ஆண்டவரே தெரியலையே எப்படின்னு பார்த்துக்கிங்க. நான் அப்பப்போ நானும் வந்துட்டு சோர்வாயிருவேன், ஆனால் சோர்வு ஆகிற கட்டத்துலலாம் வந்துட்டு ஒண்ணுதான் செய்வேன். பார்க்கிங்ல இருப்பேன். பார்க்கிங்ல வந்துட்டு காடிக்குள்ள போயிட்டு உட்காந்து காடி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவர்கிட்ட எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காடியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பி வந்துடுவேன் வீட்டுக்கு. முடிஞ்சிச்சு. அதுக்காகிட்ட மறுநாள் பார்த்தாக்கா ஒண்ணுமே இல்லாம ஆயிரும் அந்த காரியங்கள்லாம். அந்த மாதிரி ஆண்டவர் வந்து நிறைய செய்வாரு, நிறைய காரியங்கள் வந்து செய்வாரு. அப்ப நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, அந்த அந்த இடத்துல கூட பாருங்க, நீங்க வந்து அந்த செட் அப்பார்ட் பண்ணதை ஆண்டவர் வந்துட்டு அதை அப்படியே தக்க வச்சுக்கிறதுக்காக அந்த காரியங்களை செய்யறாரு. இப்ப நான் செய்யற வேலை வந்துட்டு பாஸ்டர் எனக்கு ப்ரே பண்ணி அதுக்கப்புறம் வந்து எனக்கு கிடைச்ச வேலை. நான் இதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு இருந்த அந்த வேலை இடத்துல அநேக பிரச்சனைகள் வந்துட்டு உண்டாகிற அந்த தருணத்துல வந்துட்டு அப்போ பாஸ்டர் சந்திச்சு ஆல்ரெடி எனக்கு டெலிவரி ஸ்ப்ரேயர்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க, ஞானஸ்தானம்லாம் எடுத்தாச்சு. அதுக்கு பிற்பாடு அந்த மறு வருஷத்துல வந்து 2023 தான் ஞானஸ்தானம் டிசம்பர்ல. அதுக்கப்புறம் வந்து அந்த 24 தான் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் இதே மாதிரி இந்த ஒரு 2ஆம் மாசத்துல தான் அந்த பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ பாஸ்டர் வந்து நான் வந்து கேட்கும் பொழுது ஒரே ஒரு காரியம் தான். அந்த நேரத்துல கூட நானா போயிட்டு அவங்ககிட்ட எதுவுமே சொல்லலை தெரியுங்களா.
ஒரு சண்டே வந்து இந்த மாதிரி தான் வழக்கமா சர்ச்சுக்கு வர மாதிரி வந்துட்டு நான் கொஞ்சம் ஒரு அப்செட்டா இருந்தேன். ஏன்னா அந்த வேலை என்ன எப்படின்னு தெரியலையே, ரொம்ப இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜெசிகாவும் அத்தை பாக்கியத்தையும் பார்த்துட்டு என்னம்மா நீ ஒரு மாதிரியா இருந்தீங்க, எனக்கு மறுநாள் அவங்க ஃபோன் அடிச்சு கேட்டாங்க. இல்லை நீ உடனே சொல்லு பாஸ்டர்ட்ட, ஜெசிகா தான் என்கிட்ட சொன்னிச்சு நீ அக்கா பார்த்தா ஒரு மாதிரி இருக்காங்க, வேலை ஏதோ பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு மறுநாள் உடனே அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீ போய் இல்லை நீ உடனே சொல்லு பாஸ்டர்ட்ட அப்படி. அப்ப நான் சொன்னேன் சரி ஓகே, ஒருவேளை நான் சொல்லி இருந்திருக்கணுமோ, முன்னாடியே வந்து நான் வந்து சொல்லாம நான் என்னன்னா வந்து ஏன் நம்ம சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்தணும் அப்படின்ற ஒரு இதுல நான் படுக்க இந்த இதுல அப்படியே இருந்துட்டேன். ஆனா அவங்ககிட்ட சொல்லும் போது அவங்களுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஐயோ பாரு நீ என்கிட்ட எதுவுமே சொல்லலையே அப்படின்ட்டு. அப்ப அவங்க சொல்ற கையோடய வந்து அவங்க உடனே என்ன சொன்னாங்க, அவங்க வந்துட்டு சரி நீ வந்துட்டு கவலைப்படாத நான் உனக்காக ஜெபிக்கிறேன்னு. நீங்க நம்புறீங்களா இல்லையோ தெரியல, உண்மையாவே சொல்றேன். பாஸ்டர் சொன்னாங்க நீ வந்து ப்ரொசீட் பண்ணு, அப்ளை பண்ணு, உனக்கு வேற வேலைக்கு நீ வந்து ட்ரை பண்ணுன்னு சொன்னாங்க. ஒரே ஒரு இன்டர்வியூ தான், ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான், ஒரே ஒரு இன்டர்வியூ தான், ஒரு வாரத்துல வேலை கிடைச்சிச்சு. ஒரே வாரத்துல வேலை கிடைச்சிச்சு. அது இல்லையா? எதுக்குன்னா இது வந்து எதுக்காக அந்த ஆண்டவர் செஞ்சார் நான் உண்மையா சொல்லுவேன். அது வந்து ஆண்டவர் எனக்காக செட் அப்பார்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஒரு வேலை. இங்க தான் நீ போகணும், இந்த வேலையில தான் நீ இருக்கணும், இதுல இருந்து தான் உன் சம்பாத்தியம் வந்து உண்டாகணும், இதுல இருந்து தான் நீ வந்து எனக்கு உண்டான தசமபாக காணிக்கலாம் கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் வந்து அதை வந்து ஆல்ரெடி எனக்காக செட் அப்பார்ட் பண்ணி வச்சுட்டார். அதுக்காகவே இங்க இவ்வளவு காரியங்கள் இவ்வளவு பிரச்சனைங்க. ஏன்னா அந்த பிரச்சனை வராம இருந்திருந்தா ஒருவேளை நான் அந்த வேலையை விட்டு நான் போயிருக்க மாட்டேன், இன்னமும் நான் அங்கதான் இருந்திருந்தேன். புரியுதுங்களா? நான் அங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அத்தனை வருஷமா நாங்க வேலை செய்யறேன். அப்போ அந்த பிரச்சனைகள் வராம இருந்திருந்தா அங்கே தான் இருந்திருப்பேன், கஷ்டத்தோட கஷ்டமா இன்னும். ஆனா அங்க எனக்கு நல்ல சம்பளம் நான் இல்லைன்னு சொல்லல, பட் அந்த ஒர்க் ப்ரெஷர், விடிய காலையில 2-3 மணி வரைக்கும் நான் உட்காந்து ரிப்போர்ட்டிங் செஞ்சிட்டு இருப்பேன். எனக்கு டைமே இருக்காது, அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த வேலை. yet still I've been ongoing. அப்போ ஒரு வேலை வந்து ஆண்டவர் இதை செய்யலைன்னா இன்னும் ஒரு வேலை அங்கேயே தான் இருந்திருப்பேன். அப்போ அந்த பிரச்சனைகள்லாம் உண்டாக்கி அந்த வேலையிலேருந்து நான் வந்து வேற வேலைக்கு மாறத்தக்க கர்த்தர் தான் அந்த காரியத்தை வந்துட்டு செஞ்சார். இப்போ தம்பி சொன்னது போல சாட்சி முன்னாடியே அந்த பிரேக் ஃபெயிலியர் ஆகி அதை மாற்ற வச்சு எதுக்காக? இந்த கேமரன் ட்ரிப்காக. அது நம்மளுக்கு தெரியுமா? நம்மளுக்கு தெரியாது. இதே தான் என் வாழ்க்கையெல்லாம் நடந்திருக்குது. முன்னாடியே அங்க இந்த பிரச்சனையெல்லாம் வர வச்சு எதுக்காக வந்துச்சு அப்ப எனக்கு தெரியல. ஆனா இங்க வந்த பிறகுதான் எனக்கு புரிஞ்சிச்சு, இதுக்காக தான் ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு. அதை ஒருவேளை அது நடக்காம இருந்திருந்தா நான் வேலை மாதிரி போயிருந்துருக்க மாட்டேன். இப்படி அப்போ அந்த காரியத்துல வந்துட்டு ஆண்டவர் வந்து எதுக்காக செய்யறாரு? இப்ப நான் இதுல வந்து இந்த வேலைக்கு வந்த பிறகு எனக்கு இன்னும் டைம் ஆண்டவர் வந்துட்டு அவரோட ஸ்பெண்ட் பண்ணவோ, அந்த வார்த்தையை வந்துட்டு நான் வந்து படிக்கவோ, தியானிக்கவோ, வசனத்தை அந்நாளைக்கும் நான் வந்துட்டு பைபிள் வாசிக்கவோ, ப்ரே பண்ணவோ, அந்த குடும்பத்தோட வந்துட்டு இருக்கிற ஒரு ஐக்கியத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து கர்த்தர் வந்து கொஞ்சம் அந்த டைம் வந்து எக்ஸ்ட்ராவா கூட்டி கொடுத்துருக்காரு. அப்போ அது எதுக்கு? இன்னுமா வந்து உருவாக்கத்தக்க இன்னுமா வந்துட்டு அந்த காரியத்துல வந்து அடுத்த அளவுக்கு கொண்டு போறதுக்கு. இப்ப நானும் வந்து அங்கேயே நின்றுட்டு இல்லாம அடுத்த அளவுக்கு போகணும் யோசிச்சுட்டே தான் சரி செய்யுதா இல்லையா. இப்ப அடுத்த ஆண்டவர் ஒரு ஊழியத்தை குடிச்சிட்டாரு. இப்ப அன்னைக்கு பாஸ்டர் சொன்னாங்க உனக்கு இந்த டேட்டு இன்னைக்கு நீ பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் ஐயோ ஆண்டவரே டக்குனு தூக்கி கொடுத்துட்டீங்களே, இதுக்கு நான் ரெடியா இருக்கேன்னா, இதுக்கு நான் தயாரா இருக்கிறேன்னா, எப்படி நான் வந்து தயாராக போறேன். ஆனா அலாங் த வே வந்து ஆண்டவர் வந்துட்டு மோல்ட் பண்ணாரு, ஆண்டவர் வந்து கற்றுக் கொடுத்தாரு, சொன்னார், செஞ்சாரு. எப்படி அந்த காரியங்கள். இப்ப நானும் வந்துட்டு அங்கேயே நின்றுட்டு ஐயோ பாஸ்டர் சொல்லிட்டாங்களே, எப்படி பண்ண போறேன், என்ன செய்ய போறேன், இல்ல பாஸ்டர் வேண்டாம் பாஸ்டர், இல்ல எனக்கு பயமா இருக்கு, நர்வஸா இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்கு. நர்வஸ் இருக்குதான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அந்த காரியத்தை வந்து அவங்க சொல்லிட்டாங்க, ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஓகே ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்குறேன், நீங்க நடத்துங்க ஆண்டவரே, அவ்வளவுதான். அதுதான் வந்து எனக்கு அடுத்த காரியத்துக்கு ஆண்டவர் கொண்டு போகும்பொழுது என்னை நான் சரண்டர் பண்ணி ஆண்டவர் இடத்துல வந்துட்டு நான் வந்து அவர்கிட்ட ஹெல்ப் தான் வந்து நான் கேட்கணும். அப்ப எதுக்காக? அகெயின் அந்த சேம் திங், அவர் செட் அப்பார்ட் பண்ணது அவரோட பர்பஸை நிறைவேற்றுறதுக்காக தான். இப்ப நான் இந்த இடத்துல இல்லைனாலும் வேற யாரு கூட வந்துட்டு பேசியிருக்க முடியும், இல்ல பாஸ்டரே இந்த இடத்துல வந்து பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் வந்து இந்த தேதிக்கு நீ தான் பேசணும்,
உன்னை கொண்டு தான் நான் பேச போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்துட்டு ஒரு திட்டம் வச்சுட்டார். அதனால தான் நான் இங்க நின்றுட்டு இருக்கேன். அப்போ அந்த திட்டத்தை உணர்ந்து அதுக்குள்ள நம்ம வருமா இல்லையா, இதுதான் அந்த கொஸ்டின். நம்ம வந்துட்டோம்னா தென் ஓகே, ஆஃப்கோர்ஸ் அது வந்து ஏன்னா கர்த்தருக்கு உரிய பாத்திரம், கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாரு, ஒரு காரியத்தை செய்ய இருக்கிறாரு அவரோட மகிமைக்காக அப்படின்னு சொல்லும் பொழுது என்கிட்ட பாவம் இல்லை, ஓகே நான் பாவம் எல்லாம் போயிடுச்சு, நான் வந்து இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம வந்து அவரோட பர்பஸ்க்கு வந்துட்டு யூஸ் ஆகாம போயிடுவோம். இப்ப பாவம்லாம் நிவர்த்தி ஆயிடுச்சு, வார்த்தையை வந்து நான் என்னோட இருதயத்துல வச்சுக்கிட்டேன். அடுத்த கட்டமா கர்த்தர் வந்து என்னைய பயன்படுத்த, என்னைய ஒரு பாத்திரமா அவர் யூஸ் பண்ணறதுக்கு அவர் வந்துட்டு திஸ் இஸ் த டைம் அப்படின்னு சொல்லும் பொழுது am I ready or am I not? இது வந்து நம்மளே வந்து ஆராய்ச்சி பார்ப்போம். செகண்ட் வந்துட்டு இப்போ நான் வந்து அந்த சரீரத்தை குறித்து பேசினேன். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னொரு காரியம், இது வந்து எப்படி சொல்றதுன்னா வந்து அதான் மேபி கொஞ்சம் சென்சிட்டிவாக இருந்தால் என்னை மன்னிச்சிக்கிங்க. ஆனால் இது ஆண்டு பேச சொன்னார். ஏன்னா நான் கேட்ட ஆண்டுகிட்ட இப்போ இந்த காரியம் வந்து நான் பேசித்தான் ஆகணும் மாட்டேன். ஆமாம் நீ பேசித்தான் ஆகணும், இந்த காரியத்தை கொண்டு தான் நான் பேச போகிறேன்னு சொன்னார். அப்போது நம்மளுடைய இருதயம், நம்மளுடைய ஆவி, நம்மளுடைய சிந்தனை இதெல்லாத்தையும் நம்ம வந்துட்டு பரிசுத்தமாக ஆக்கிட பிறகு நம்மளுடைய சரீரத்தையும் வந்துட்டு நம்ம வந்து பரிசுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லும் பொழுது, அவருடைய ஆலயம் நம்ம பரிசுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லிட்டாரு நம்ம சரீரம் நம்மளுக்கு சொந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் அடுத்த லெவலுக்கு ஒரு காரியம் வந்துட்டு என்ன தெரியுங்களா, இப்போ நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்கன்னா நல்லா கேட்டீங்க. எஸ்பெஷலி இந்த வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிறவங்களும் சரி இல்லை இந்த யூடியூப்பில் இருக்கிற பிள்ளைங்களும் சரி, நான் யாரையும் வந்து குத்தம் சொல்லவோ யாரையும் வந்து நான் காயப்படுத்தவோ நான் பேசல. ஆனால் நல்லா விளங்கிக்கிங்க, கர்த்தரோட சித்தம் என்னன்னு நம்ம விளங்கிக்கணும். ஓகேவா? சிங்கிளாக இருந்துட்டிங்கன்னா சரி, ஆனால் வந்துட்டு நீங்கள் வந்து அன்ஈக்குவலி யோக் அப்படின்னு சொல்கிறாங்கள வசனம் சொல்லுது தானே, அந்நியரோட பின்னி பணையக்கூடாதுன்னு வசனம் சொல்லுது. சரிங்களா? அந்நியரோட பின்னி பணிகிறதுனா விக்கிர ஆராதனை செய்கிறாங்க, அவங்க வீட்டுக்கு நான் போகக்கூடாது, அவங்க கூட நான் பழகக்கூடாது, அப்படி கிடையாது. அவங்க மனுஷங்க தான், உங்கள் மூலியமாக தான் வந்து அவங்களுக்கும் சத்தியம் தெரிய வரும். ஏன் ஆண்டவர் வந்து அந்நிய ஜனங்க மத்தியில் நம்மளை அனுப்புறாருன்னா சுவிசேஷம் சொல்றதுக்கு தான் அனுப்புறாரு. சரிங்களா? அவங்களோட நம்ம போய் உறவு வச்சுக்கிட்டு அவங்கள வந்து நம்ம திருமணம் பண்ணி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்காக கர்த்தர் வந்துட்டு அதுக்காக செய்யல. அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. பிகாஸ் ஏன் அங்க அந்த கூட்டத்து மத்தியில அந்த ஜனங்க மத்தியில ஏன் ஆண்டவர் அனுப்புறாருன்னா, நீ தான் பாத்திரம், உன்னை கொண்டு தான் அவர் அங்க சுவிசேஷம் சொல்ல முடியும். அதுக்காக தான் ஆண்டவர் வந்து அந்த குரூப் ஆஃப் பீப்புள் மத்தியில உன்னை அனுப்புறாரு. ஆனா நீ அங்க போயிட்டு உன்னுடைய மாமிச இச்சை, அது பாஸ்டர் எப்போதும் சொல்லுவாங்களே அந்த காரியம். ஏன்னா இது வந்துட்டு நம்மளா பாக்குறது, நம்மளா ஆசைப்படுறது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒன்ஸ் நீங்க வந்து ஒரு அன்பலீவரை வந்துட்டு நீங்க பழகும் போதோ இல்லை நீங்க வந்து அவங்களுக்கு திருமணம் செய்யணும் இல்லை அந்த ஒரு நோக்கத்தோட நீங்க பழகும் பொழுது யூ ஹேவ் டு நோ அது கர்த்தருடைய சித்தம் கிடையாது. கர்த்தருடைய சித்தமே இல்லை. ஆண்டரோட சித்தம் வந்து நீங்க ஆண்டரோட சமூகத்துல உட்காந்து நீங்க கேளுங்க, அவருக்கு தெரியும் யாரும் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும். டு யூ திங்க் ஈவன் பிலீவர் கூட வந்துட்டு சர்ச்சுக்கு வரவங்களா இருந்தாங்கன்னா அவங்க ரட்சிக்கப்பட்டவங்கனாக்கா உடனே வந்து அவங்க கர்த்தரோட சித்தம் அப்படின்னு நினைச்சுக்கிறீங்களா? கிடையாது. ரட்சிக்கப்பட்டவங்க கூட எவ்வளோ பேர் வருவாங்க போவாங்க சர்ச்சுக்கு, பட் தட் டசன்ட் மீன் இவங்க ஆண்டரோட சித்தம் இவங்க தான், அப்படி கிடையாது. You have to sit and ask God. நீங்க ஆண்டவர்கிட்ட கட்டாயமா உட்காந்து நீங்க கேட்கணும் கர்த்தரோட சித்தம் என்னன்னா, உங்களுக்கு ஏத்த அந்த பரிசுத்த பாத்திரத்துக்கு ஏத்ததாக கர்த்தர் வந்து அந்த பாத்திரத்தை கொண்டு வந்து இணைப்பாரு. இப்ப இங்க 2 கேண்டில் ஸ்டாண்ட் இருக்குது தானே, இதே போலதான் இந்த ஒரு கேண்டில் ஸ்டாண்ட் இருக்குது, இன்னொரு கேண்டில் ஸ்டாண்ட் அங்க நிக்கும் பொழுதுதான் அது வந்து
ஒரு பேரா வந்து அந்த இடத்துல நின்று அந்த ஒளி கொடுக்கும் பொழுது அந்த பலிபீடம் வந்து ஜொலிக்குது. ஓகேங்களா? அதே போலதான் உங்களுடைய அந்த பர்பஸ் தெரியாதவங்க, உங்களுடைய பர்பஸ் அறியாதவங்க, உங்களுடைய காலிங்க புரியாதவங்க, அவங்க வந்து உங்களோட மேட்ச் ஆக முடியாது. பிகாஸ் they do not know your calling, they do not know your purpose. அவங்க வந்து உங்களோட சேர்ந்து அந்த ஓட்டத்தை, அந்த பரிசுத்த ஓட்டத்தை தொடர முடியாது. அங்க ஸ்டக் ஆயிரும். சரிங்களா? இப்போ அந்நிய ஜனங்களோட பிணைக்காத அப்படின்னு சொல்லி வசனம் சொல்றீங்க பாருங்க. நீதிமொழிகள் 11:15 பாருங்க. அந்நியனுக்காக பிணையப்படுகிறவன் வெகு பாடுபடுவான். வாசனம் அப்படி சொல்லுது. அந்நியருக்காக பிணையறவன் வந்துட்டு வெகு பாடுபடுவான். பிணைப்படுவதை வெறுப்பவன் சுகமாய் இருப்பான். இப்போ ஒரு அன்பிலீவர், அவங்களுடைய அந்த பிலீஃப் தெரியுங்களா, அவங்களுடைய ஃபண்டமெண்டல், அதுவே வந்துட்டு ஆண்டவர் சொல்ற காரியத்துக்கு வந்துட்டு புறம்பா இருக்கிற காரியங்கள். அப்போ நீங்க வந்துட்டு அதுல போய் கலக்கும் பொழுது, பரிசுத்தமா இருக்கிற அந்த பாத்திரம் நீங்க போயிட்டு அதுல கலக்கும் போது அங்க பரிசுத்த குலைச்சல் உண்டாகுது. ஆனா நிறைய பேர் நம்ம யாரும் வந்து இது வந்து ரியலைஸ் பண்றதே இல்லை. ஏன் தெரியுங்களா? அந்த அந்த மாம்சத்தின் இச்சை, நம்மளுடைய ஃப்ளஷ், அந்த ஃப்ளஷ், நம்மளுடைய ஆசைகள், நம்மளுடைய அந்த டிசையர்ஸ், ஏன் ஆசைப்பட்டுட்டாங்க. நான் அப்படி விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்றது கிடையாது. அது வந்து ட்ராப், அது வந்து எனிமியோட ட்ராப், அது சத்ருவானோட ட்ராப். நல்லா விளங்கிக்கிங்க. ஐயோ இப்படி ஆச்சு, இப்படி நான் விட்டுட்டு போறது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு தடவை விழுந்த ஆண்டவர் தூக்கலையா? நீ மன்னிப்பு கேளு ஆண்டவர்கிட்ட, ரிப்பெண்ட் பண்ணி, ஆண்டவரே தெரியாம செஞ்சுட்டேன், என்னை தூக்கி எடுத்துருங்க சொல்லி கேட்ட ஆண்டவர் ஒரே நொடி தூக்கி எடுத்துருவாரு. அவரு வச்சிருக்கிற வாழ்க்கையை வாழ்ந்து பாரு. அதுதான் வந்துட்டு அந்த பரிசுத்த ஓட்டத்தை தொடரக்கூடிய ஒரு லைஃபா இருக்கும். இப்போ பலிவர்ஸா இருக்கிறாங்க. இப்போ பலிவர்ஸா இருக்கிற பொழுது இவங்க வந்துட்டு ஓகே கர்த்தருடைய சித்தம் அப்படின்ட்டு நீங்க எப்படி அதை உறுதியா சொல்லுங்க? யூ நெவர் நோ. அது பலிவரா இருக்கலாம், ஆனா they might be a toxic person, they might be a abusive person, they might be a lazy person. வேலைக்கு போகாம இருக்கிற ஒரு நபர் எப்படி அது கர்த்தருடைய பாத்திரமா இருக்க முடியும்? கர்த்தருக்கு உண்டான பரிசுத்த பாத்திரமா எப்படி இருக்க முடியும்? எப்படி நீ சேர்ந்து உன்னோட பரிசுத்த ஓட்டத்தை நீ வந்துட்டு ஓட முடியும்? ஸோ இதை வந்து நம்ம வந்து பண்ணி பார்க்கணும். ஆவியானவர் சொல்ற காரியம் இது. அதான் சொல்றேன், அவர் சொன்னதுனால தான் நான் பேசுறேன். அவர் சொல்லலைன்னா நான் பேசியிருக்க மாட்டேன். பிகாஸ் இது எனக்கு சம்பந்தம் இல்லை தான் உண்மையா. எவ்வளோ பேர் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க, நீ இதே மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தனா உனக்கு கல்யாணமே ஆகாது, எவனாச்சும் தமிழ் பையன் எவனாச்சும் இருப்பான் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போயிரு. முடியாது. நான் அதுக்காக நான் வந்து இவரை விட்டுட்டு போக முடியாது, என் ஆண்டரை விட்டுட்டு போக முடியாது. எப்படி யோசிச்சு பாக்குறீங்களா? கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், ஒரு ஏதாச்சும் ஒரு காரியம் இருக்கும், நீங்க அவங்க வீட்டுக்கு போகணும், ஒரு காரியம் செய்வாங்க, அவங்க அந்த ரிச்சுவல்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஹவு குட் யூ, எப்படி மனசு வருது உனக்கு அதை போய் நீ தொட்டு செஞ்சு எடுத்து போட்டு செய்யறதுக்கு உனக்கு எப்படி மனசு வருது? அந்த இடத்துல ஆண்டவர் கண்ணுக்கு முன்னுக்கு வரமாட்டாரு, வசனம் வந்து நிக்காது. எப்படி உனக்கு மனசு வருது அதை செய்யறதுக்கு? டெம்பிளுக்கு போறீங்க, கூட ஃபாலோ பண்றீங்க, துருநூறு வச்சுக்கிறீங்க, எல்லாம் செய்யறீங்க, எப்படி மனசு வருது? அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு நிமிஷம் கண்ணுக்கு முன்னுக்கு வரமாட்டாரா? ஆவியானவர் கேட்க மாட்டாரு. சரி, அவரு கேட்கிற சத்தத்துக்கு தான் காது அடைச்சிட்டேன், ஓகே ஃபைன். அட்லீஸ்ட் அந்த காரியத்தை பார்க்கும் போது நம்ம ஆண்டவர் அப்படியே அந்த சிலுவை முன்னுக்கு வந்து நிக்காது, கண்ணுக்கு முன்னுக்கு வரமாட்டாரு, தெரியாது. ஸோ எண்ட் ஆஃப் த டே நல்லா புரிஞ்சுக்கிங்க, அந்த அளவுக்கு சத்ருவம் வந்து ஆல்ரெடி அந்த உலக காரியத்துக்குள்ள அப்படியே ட்ராப் பண்ணி வச்சிருக்கிறோம். ஏன்னா அது கண்கள் மறைக்கப்பட்டு இருக்குது. அது கூட விளங்காம புரியாத அளவுக்கு எத்தனையோ வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையை தொலைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. தெரியுமா? எனக்கு இந்த பேர்டன் வந்துட்டு ரொம்ப நாளா உண்டு.
ஒரு தடவையும் எனக்கு தெரிஞ்சவங்களோ யாராவது இந்த பிள்ளைங்களாம் வந்து கொஞ்சம் இந்த அன்பலிவரை வந்து கல்யாணம் பண்ணிட்டு அந்த அஃப்கோர்ஸ் இன்ஸ்டால போட்டோஸ் எல்லாம் வீடியோலாம் எல்லாம் தான் போடுவாங்க. பார்க்கும் போது எனக்கு மனசு ஒரு மாதிரி ஆயிரும். ஐயோ ஆண்டவரே, பிள்ளை தெரியாம போச்சு, வாழ்க்கை போச்சு ஆண்டவரே, இப்படி அழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குதுங்களா ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ரொம்ப வசனப்படும். ஏன்னா அது அப்படி ஒரு எப்படி ஐயோ தெரியாம இந்த மாதிரி ஆத்மா அழிஞ்சு போயிருந்த அந்த இடத்துல. நீங்க கல்யாணம் பண்ணி நல்ல முறையில சரி அவங்களுக்காக ஜெபிச்சு ரட்சிப்புகளை ஆண்டவர் கொண்டு வந்து ஒரு ரட்சிப்புக்குள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ற அந்த ஒரு காரியம் வந்துட்டு வெரி லிமிட்டட், வெரி ரேர். அது 10ல் 1க்கு தான் நடக்கும். அது உன்னுடைய ஜெபத்துல தான் இருக்கு, நீ உன்னுடைய காரியத்துல தான் இருக்கு, சரியா? நீ போடுற முழங்கால தான் இருக்குது. ஆனா 100% அது நடக்கும்னு சொல்ல முடியாது. at the first place கர்த்தருக்கு பிரியமானதுன்னு இருக்கு, கர்த்தர் அனுமதிக்கிற காரியம்னு ஒண்ணு இருக்கு. கர்த்தருக்கு பிரியமானதுன்னா அவருடைய சித்தம் எதுவோ அது மட்டும்தான் அவருக்கு பிரியமானது. அவருடைய சித்தம் இல்லாத எந்த காரியமா இருந்தாலும் நீ கேட்கறதுனால அவர் உனக்கு அனுமதி கொடுத்துருவாரு. நீ கேட்கறதுனால அவர் உனக்கு அனுமதி கொடுத்துருவாரு. ஆனா வசனம் தெளிவா சொல்லுது, அந்நியர்களோட பின்னி பணையிறவன் வெகு பாடுபடுவான், வெகு பாடுபடுவான். என்னோட சொந்த அம்மாவோட அண்ணன் பிள்ளைங்க, என் மாமா பிள்ளைங்க, என் கண்ணால நான் பார்த்துருக்கேன். கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு மொத்தமா அப்படியே அந்த அந்த ஹோல் அவங்க குடும்பம் அப்படியே போயிடுச்சு. இப்ப யாரு கணக்கு கொடுக்கறது? ஆண்டருக்கு யாரு கணக்கு கொடுக்கறது? அப்போ இந்த மாதிரி எவ்வளவு பேரு அந்த வாழ்க்கையை தொலைச்சவங்க இருக்கிறாங்க. அதனாலதான் சொல்றேன், அப்படி நீங்க ஒன்னும் கல்யாணம் பண்ணாத வாலிப பிள்ளைகள் சிங்களா இருக்கிறீங்களா, நல்ல ஆண்டவர் சமூகத்துல ஜெபிச்சு ஆண்டவர் சித்தம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு முடிவு எடுங்க. உண்மையாகவே அட் த சேம் டைம் அதே மாதிரி சொன்ன மாதிரிதான் அவங்க பெலிவரா இருக்கிறாங்க, அவங்க வந்து ரட்சிக்கப்பட்டவங்க, அவங்க வந்துட்டு திருசபைக்கு போறவங்க, அதனால வந்துட்டு அவங்க தான் அப்படி கிடையாது. அகெயின் த சேம் திங், யூ நெவர் நோ. உங்களுக்கு தெரியாது, நீங்க நினைச்சு தானே போறீங்க ஓகே இது ஆண்டவர் சித்தம் அப்படின்ட்டுன்னு. ஆனா பாடுபட்டு கடைசியில வந்துட்டு யாரு அந்த அந்த வலிய வேதனையும் அனுபவிக்கிறது. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கிங்க, இஃப் இட் இஸ் அன்பிலீவர் நல்லா தெரிஞ்சுக்கிங்க, இட் இஸ் நெவர் எவர் காட்ஸ் வில். நீங்க வந்து அதை வந்து ஆண்டவர் சித்தமா மாற்ற முயற்சி பண்ணாதீங்க, ஏன்னா அது கிடையவே கிடையாது. He has set apart means he has set apart. ஸோ அது ஒரு காரியம். ஸோ இது எதுக்காக நான் சொல்றேன்னா, உங்களுடைய நோக்கம் இப்ப இதுதான். ஆவில அவர் பரிசுத்தப்படுத்திட்டாரு, இருதயத்துல பரிசுத்தப்படுத்திட்டாரு, உங்க சிந்தனையில பரிசுத்தப்படுத்திட்டாரு. அடுத்ததாக உங்க சரீரத்தை அவர் வந்து பரிசுத்தமாக பரிசுத்தப்படுத்தி உங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து அவர் வந்து உங்களை மீட்டு கொண்டாரு. எதுக்காக? அவரோட சித்தத்தை தொடர்றதுக்காக. அப்ப அந்த சித்தத்தை செய்யறதுக்கும் தொடர்றதுக்கும் உங்களுக்கு சரியான மேட்ச் வந்தா தான் உங்களால அந்த ஓட்டத்தை தொடர முடியும், அந்த பரிசுத்த ஓட்டத்தை தொடர முடியும். இப்ப நீங்க அங்க கோட்டை விட்டுட்டீங்கன்னா அடுத்து அந்த லெவல் தான். அகெயின் நான் சொன்னது போலதான், நீங்க ஜெபிக்கிற ஜெபத்திலையோ நீங்க வந்துட்டு போடுற அந்த முழங்கால தான் வந்துட்டு இருக்குது. உங்களுடைய கணவரோ மனைவியோ ரட்சிக்கப்பட்டு அவங்க வந்துட்டு ஆண்டரை ஏற்றுக்கொண்டு வருது வந்துட்டு அது வந்து உங்க கையில தான் இருக்குது. பட் எந்த அளவுக்கு வந்துட்டு நீங்க அதுல வந்துட்டு உறுதியா இருக்கிறீங்க, நீங்க உறுதியா ஜெபிக்கிறீங்க, அஃப்கோர்ஸ் எண்ட் ஆஃப் த டே வந்து அது வந்து காட்ஸ் சாய்ஸ், அவரோட சித்தம் இல்லையா? ஸோ அப்படி வந்துட்டு நீங்க ஒன்றும் திருமணம் ஆகாதவங்களா இருந்தீங்கன்னா நல்ல உண்மையா ஆண்டவர் வந்து என்ன சொல்றாருன்றத சிந்திச்சு அதை கேட்டு அதை சரியா நீங்க வந்துட்டு கேட்டு அதுபடி நீங்க வந்து செயல்படுங்க. அப்பதான் வந்துட்டு இந்த ஓட்டத்தை உங்களால தொடர முடியும். இப்ப எதுக்காகனா எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு மணவாட்டியான கிறிஸ்து எப்படி வந்து மணவாளனான கிறிஸ்து வந்து எப்படி மணவாட்டியான சபையை நேசிக்கிறாரோ அதே மாடல்ல தான் வந்துட்டு அது பிரதிபலிக்க போகுது. ஏன்னா அவரு வரும்பொழுது நம்ம மணவாட்டியா இருக்கிற நம்ம பரிசுத்தமா அவருக்காக நம்ம வந்து ஆயத்தமா இருக்கிறோமா, இல்ல நம்ம வந்து பரிசுத்த குலைச்சலை உண்டு பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையை இழந்துட்டு இருக்கிறோமா? இப்ப நம்ம அவர் கூட போறதும்
நம்ம போகாம இங்கே இருக்க போறதும் அது நம்ம கையில தான் இருக்குது. ஏன்னா அவரோட சன்னிதானத்துல, அவரோட மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கக்கூடியவைகள் எல்லாமே வந்து பரிசுத்த பாத்திரம் மட்டுமே. அப்போ அந்த பரிசுத்த பாத்திரம் மட்டும்தான் அங்க இருக்கும்னா, அந்த பரலோகத்துக்கு, அந்த நித்திய ஜீவனுக்கு அங்கதான் அந்த சுத்த கண்ணன் இருக்கிறாரு, அந்த பரிசுத்தமான தேவன் இருக்கிறாரு. அப்ப அந்த இடத்துல போய் நம்ம இருக்கணும்னா நம்மளும் பரிசுத்த பாத்திரமா தான் இருக்கணும். பரிசுத்த பாத்திரமா நம்ம இராவிட்டால் நம்மளும் வந்து அந்த இடத்துல வந்துட்டு விட்டு விட தான் படுவோம். ஏன்னா we are not being அந்த கனமான பாத்திரமா நம்ம இல்லை, அது நம்ம தவறிட்டோம். அகெயின் நம்ம மனுஷங்க நம்ம தவறிடுறோம். ஆனா அதை வந்து நம்ம கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து நம்ம வந்து அதை ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் வந்து நமக்கு வந்து மனமிறங்க அவர் இரக்கத்தினால நம்மளை வந்து மறுபடியுமாய் வந்துட்டு அவர் வந்து நம்மளை சுத்திகரித்து பரிசுத்தமாக்க அவர் வந்து வல்லவராக இருக்கிறார். ஆமென். சரி, நம்ம இந்த பேசின அந்த வார்த்தை வந்துட்டு உண்மையா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏதனா குற்றம் குறைகள் இருந்தா தயவா நம்ம அழிச்சிருங்க. அவங்க எழுந்து நின்று கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். மெசேஜ் எப்படி இருந்தது? ஆமென். ஸோ இது பொதுவான ஒரு மெசேஜாவோ ப்ளஸ் பர்சனலான ஒரு மெசேஜாவோ அவங்களோட அனுபவத்தை அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஆவியானவர் எப்படி வந்து உணர்த்தி இருக்கிறாரோ அது போல அவங்க வந்து பேசி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவங்க ஆரம்பத்துல வந்து அட்ரஸ் பண்ணியே சொல்லிட்டாங்க, ஹிந்து மதத்துக்காரங்களுக்கும் நமக்கும் வந்து ரிலேட் பண்ண கனெக்ட் ஆக முடியாது, ஒட்டு உறவு அப்படியெல்லாம் கிடையாது. இயேசுவை அறியாத ஜனங்க, அவங்க இயேசு அறியாத ஜனங்க, எல்லாமே தேவன் அன்பானவர், பாரு பச்சை பார்க்காத தேவன். ஸோ நம்ம வந்து இயேசுவை அறியாத ஜனங்கள்கிட்ட போய் நம்ம போய் இயேசு பத்தி தெரியப்படுத்தணும். இதுதானே பவுலடிகருக்கு ஆண்டவர் தெரியப்படுத்தினார், நீ போய் புற ஜாதிகளுக்கு என்னோட நாமத்தை அறியவை. அப்போ அதுதான் நம்மளோட வேலையா இருக்கணுமே தவிர அவங்க இந்து அவங்க கிட்ட போய் நம்ம உறவாடக்கூடாது, இது பண்ணக்கூடாது. பவுலடிகர் அதான் சொல்றாரு. பீட்டர் வந்து கேட்கிறார், நீ ஏன் இந்த மாதிரி ஜனங்கள்கிட்ட பேசுற, நீ யூதனா இருந்து இப்படி எல்லாம் பேசலாமா, பழகலாமா, அவங்களோட சாப்பாடு சாப்பிடலாமா? இல்லை இல்லை, எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற வேலை இது. புற ஜாதிகள்கிட்ட நான் போய் கலந்து நான் பேசி கிறிஸ்துவ பத்தி தெரியப்படுத்தணும். இதுதான் நம்மளோட வேலை. ஸோ பாஸ்டர் மார்லின் சொன்ன மாதிரி அவங்களோட அனுபவத்தில் அவங்க வந்து சில விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. எல்லாருமே நம்ம நேசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரி 4ஆம் தேதி தான் இவங்க வந்து பினாங்க்கு போறாங்க. ஆனா 1ஆம் தேதி ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்போ நம்ம அந்த இடத்துல போறக்குள்ள அங்க அத்தனை பேரும் விக்கிரக ஆராதனை பண்ற நபர்களாக இருக்கிறாங்க, ஜீவனுள்ள தேவனை வணங்காதவர்கள் இல்லையா? அப்ப நம்மளோட வேலை என்னன்னாக்கா, நீங்க எப்படி இந்த விஷயத்த மாத்தி இருக்கலான்றது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு இதா கொடுத்தாரு. ஏன்னா உங்களோட தொடக்கத்துல பயணத்துல இறைவன் ஏன் இல்லைனாக்கா அதுக்கு காரணம் என்னன்னாக்கா, நீங்க வீட்டுல இருந்து நீங்க அவங்க தெரியப்படுத்தி இருக்கலாம். அந்த சொந்த பந்தங்கள் கிட்ட உங்க சொந்தத்திலே ரிலேஷன்ஸ் நீங்க தெரியப்படுத்தி இருக்கலாம். இல்ல அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவரு பலகீனமானவர், சரீரம் பலகீனமானவர், 80 வருஷம் இருக்கு ஏஜ். இப்பதான் நியூ பார்ன் பேபி சன் பிறந்திருக்கிறாரு, ஐசக் பிறந்திருக்கிறாரு. ஸோ அந்த பந்தங்களுக்கு சொல்லியிருக்கலாம், நீங்க இங்க வாங்க, நம்ம வந்து அப்பாவோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம். அப்போ அவங்க சனிக்கிழமை வந்து சண்டே சர்வீஸ்ல NJPHக்கு நீங்க கூப்பிட்டுட்டு வருவீங்கன்னு நிறைய எதிர்பார்த்தார் ஆவியானவர். ஆனா நீங்க அங்க போனதுனாலதான் ஆண்டவர் விலகிட்டார். அதை வந்து உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காகத்தான் அந்த குழந்தைக்கு தூக்கம் இல்லாம ஆக்குனார். இதுதான் மெயின் விஷயமா. அதுக்கப்புறம் வந்து ஜெபம் பண்ண எனக்கு வந்து அந்த மாதத்துல, அதாவது ஜனவரி மாதத்துல அனுமதியே கொடுக்கல வீட்டுல போய் ஜெபம் பண்ணிருக்கு. அவங்க இன்ஃபேக்ட் வந்து எல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் சரி சொல்லிட்டே இருக்கா, இல்லமா சுத்திகரணம் பண்ணும், உங்களுக்கே அறியாம இருக்கு விஷயங்கள். அப்பதான் இவங்க வந்து கிளியர் பண்றாங்க, அப்பதான் தெரியப்படுறாங்க, ஆமா இருக்கு. சோ இந்த மாதிரி விஷயம். சோ இதுதான் துல்லியமா பேசுற தேவை. அந்த இடத்துல நீங்க போறதை விட இந்த இடத்துக்கு கொண்டு வாங்க, அவங்கள கொண்டு வந்து NJPH கொண்டு வாங்க. இதுதான் நம்மளோட பொதுவா இவங்க ஒரு சாட்சி, இவங்கள விட்னஸா பயன்படுத்துறாரு. ஷீஸ் அ வெசல். அப்போ நம்ம அது வந்து நம்மளும் எப்படி மாற முடியும், பிறரை வந்து எப்படி நம்ம
NJPHக்கு கொண்டு வரணும். NJPHன்னு இல்ல, கிறிஸ்துக்குள்ள கொண்டு வரணும். இந்த வீட்டு காலியா இருக்கு, இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வர்றது அந்த முயற்சி தான் நம்ம எல்லாருமே பண்ணணும் அப்படின்னு தெரியப்படுத்தினாரு. அதனாலதான் ஜனவரி 4ஆம் தேதி ஒரு ஃபங்க்ஷனோ ஃபெஸ்டிவலோ கவர்மெண்ட் ஹாலிடே இல்லம்மா, காலியா இருக்க ஹோட்டல் எல்லாம் புக் பண்ணிடுறாரா, ஹோட்டல கிடைக்கல அவங்களுக்கு இல்லையா? சோ தேர் இஸ் நோ ஹோலி ஸ்பிரிட் அட் ஆல். நம்ம போனது கவர்மெண்ட் ஹாலிடே. இந்த ட்ரிப்புக்கு போன இல்லையா, ரிட்ரீட் ட்ரிப், நம்ம போனது கவர்மெண்ட் ஹாலிடே. ஆனா எங்களுக்கு டபுள் பிளெஸிங்கா காலியா கொடுத்தாரு. சோ இந்த இடத்துல இயேசு இருக்கிறாருன்றது நம்மளுக்கு ஃபீல் ஆகும். சோ எந்த இடத்துல இயேசு இருக்கிறாரு, இயேசு இல்ல, அது நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல போனாலையும் அந்த இடத்துல இயேசு இருந்தா நம்ம இயேசு பத்தி தான் பேசணும். அழகா சொன்னாங்க, எங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் இயேசு அறியாதுங்க, அவங்க கிட்ட இயேசு கிட்ட நான் இயேசு பத்தி பேசுறதுக்குள்ள எனக்கு அவ்வளோ என்கேஜ்டா, அவ்வளோ சமாதானமா இருக்கு. ஸோ தொடர்ந்து அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ அதுக்கப்புறம் இறைவன் தனிப்பட்ட முறையில இன்னாருன்னு ஜாதி மதத்தை பார்க்கல, பேசல. அவரு யாக்கோபு 4:4 படி உலக ஸ்நேகங்களை தான் வெறுக்கிறார். அதாவது உலக ஸ்நேகங்கள், இந்த பொல்லாத இச்சைகள்ல விழுந்து இருக்கிறாங்களா, அந்த ஸ்நேகத்துல கலந்து கொள்ள வேண்டாம், இதுக்கு விலகி இருங்கன்னு தான் சொன்னாரே தவிர, நல்ல உள்ளங்கள், இயேசு அறியாத உள்ளங்கள் 10 கட்டளைகள் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நாங்க ஸ்பிரிட்ல டிராவல் பண்றதால எங்களுக்கு தெரியும், புறஜாதிங்க அவ்வளோ ஒழுக்கமா கணவன் மனைவி டில் எண்ட் வரைக்கும் வாழ்ந்து முடிக்கிறாங்க. கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்க தான் டிவோர்ஸ் ஆயிட்டு இருக்கிறாங்க. அதிகமா கேஸ் நீங்க எடுத்து பாருங்க, லிஸ்ட்ல அதிகமா டிவோர்ஸ் ஆனவங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்க தான். அப்ப மத்த மதத்துக்காரங்க ஒழுக்கமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு கண்டிப்பா மோட்ச வாசல் இருக்கு. கடைசி நேரத்துல இயேசு பத்தி தெரியப்படுத்தினாக்கா அவங்க ரட்சிக்குள்ள வந்துடுறாங்க. இல்ல மரித்து போறாங்களா, ஆத்மாக்கிட்ட போய் கவுன்சிலிங் பண்றாரு ஏசப்பா, ராஜ்யம் இருக்கு. சோ சில விஷயங்கள் நம்ம துல்லியமா அது ஒன்னொன்னு நோட்டீஸ் பண்ணணும். சோ இந்த மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, உலக ஸ்நேகத்துல தான் வெறுக்கிறாரு தவிர மத்த ஜனங்களை வெறுக்கல. ஏன்னா என்னோட மினிஸ்ட்ரியில 98% ஜனங்க இயேசு அறியாத ஜனங்க, அவங்க தான் வந்திருக்கிறாங்க. சோ அப்படிப்பட்ட நபர்கள். அட் த சேம் டைம் வாலிப பிள்ளைகள் குறித்து நீங்க பேசுனீங்க. வாலிப பிள்ளைகள் நீங்க விரும்புற நபர்களுக்கு இயேசு பத்தி தெரியப்படுத்தி அவங்களுக்கு புரிய வச்சு ரட்சிப்புக்குள்ள கொண்டு முழுக்க ஸ்நானம் எடுத்து அதுக்கப்புறம் நீங்க அந்த பந்தத்துக்குள்ள வரலாம். ஒரே மாதிரி நைட்டு டே அந்த பத்தா இருக்குமே தவிர சமமா எப்பவும் இருக்கவே மாட்டாங்க, ஒத்துவே போகாது இல்லையா? நைட்டு டே எப்படி பிரிஞ்சிருக்கோ அப்படிதான் கணவன் மனைவி. சோ அப்படி இருந்தா இப்படி இருக்கும், இப்படி இருந்தா அப்படி இருக்கும், அப்பதான் வண்டி கரெக்டா ஓடும். டேவே இருந்தாக்கா அப்ப நைட் இல்லைன்னா வேஸ்ட் இல்லையாப்பா. அப்போ நம்மளோட வேலை என்னன்னா கிறிஸ்து பத்தி தெரியப்படுத்தணும். அதிகமா டைம் நேரம் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ ஒருத்தர் ரட்சிப்புக்குள்ள அந்த குடும்பமே ரட்சிப்புக்குள்ள வரும். சோ அதனால வாலிப பிள்ளைகளும் பயந்துடாதீங்க, உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க கிறிஸ்துவ தெரியப்படுத்தி அவங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து திருமண பந்தத்துல ஐக்கியமாகுங்க. ஹல்லேலூயா. அப்புறம் சரீரத்தை குறித்து, நம்மளோட சரீரம் இறைவனோட ஆலயம், டெம்பிள். சோ இந்த சரீரம் எப்படி நம்ம பாதுகாக்கணும்னு டீட்டெயிலா தெரியப்படுத்தி இருப்பாங்க. அட் த சேம் டைம் பிசாசானவன் தந்திரமாக வேலை செய்யறான். எப்படி சரீரத்தை பலகீனப்படுத்தலாம், சாப்பாட்டு மூலமா பலகீனப்படுத்துவான். ஒரு பக்கம் இச்சைகள் விடுங்க, எல்லாருமே இச்சையில இல்ல, சாப்பாட்டுல பலகீனம். ஏன்னா சரீரத்துக்காக வாழணுன்றதுக்காக சாப்பாடு. இப்ப பிசாசானவன் ஏசப்பட்ட என்ன சொல்றான், இந்த கல்லை அப்பமாக மாத்து. அப்ப ஏசப்ப என்ன சொல்றான், என்னோட வார்த்தை தான் அப்பம், பிதாவோட வார்த்தை தான் எனக்கு அப்பமாக இருக்கு. அப்ப அந்த கல்லுன்றது ஆண்டவர் ஏசப்பாவே சொல்ற பீட்டரை பார்த்து, இந்த கல்லின் மேல் என்னோட சபையை கட்டுன்றாரு. அப்ப அந்த கல்லுன்றது ஒரு ஸ்தானமாக மாறிடுது. ஒரு ஸ்தானம்னாக்க இங்கிலீஷ்ல என்னமா ஸ்தானம், ஸ்டேட்டஸ், ஒரு ஸ்டேட்டஸ் ஸ்தானமாக மாறிடுது. பிசாசானவன் தந்திரமா இந்த கல்ல அப்பமாக மாத்துன்னு சொல்றக்குள்ள அதே ஏசப்பா அதே கல்ல பார்த்து, பீட்டர் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுன்றாரு. அப்ப சபைன்றது அந்த ஸ்தானம்ன்றது சாப்பாட்டுக்கு பொருந்தி அவங்க பிசாசானோ பார்த்திருக்கிறான். ஆனா ஏசப்பா டெம்பிளாக சபையை கட்டுன்றாரு இல்லையா? இதுக்கு எக்ஸாம்பிளா என்னன்னாக்கா,
பழைய ஏற்பாட்டுல யாக்கோபு ஈசா பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை எதுக்கு யாக்கோபுக்கு கொடுத்தாருன்றது, யாக்கோபு ஏமாத்தல, ஈசாவை ஏமாத்தல, ஆண்டவர் அனுமதிச்சாரு. ஏன்னா ஏசா விட்டு கொடுத்த ஒரு ஸ்தானம், ஜேஷ்ட புத்திர ஸ்தானத்தை சாப்பாட்டுக்காக விட்டு கொடுத்துட்டாரு. புரியுதுங்களா? சாப்பாட்டுக்காக ஜேஷ்ட புத்திர ஸ்தானத்தை விட்டு கொடுத்திருந்தால, ஒரு சாப்பாட்டுக்கே நீ ஜேஷ்ட புத்திர ஸ்தானத்தை விட்டு கொடுத்தியே, உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துல பங்கு பெற? அப்போ அந்த சாப்பாட்டுக்காக விட்டு கொடுத்த அதேதான் கல்ல அப்பமாக மாத்துன்னு பிசாசானவன் சொன்னா. இப்ப நமக்கு சாப்பாடா ஸ்தானமா? ஸ்தானம் தான். அப்ப அந்த ஸ்தானத்தை நம்ம ஒரு நாளும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு இது கன்க்ளூஷனுக்கு இந்த மெசேஜ முடிக்க போறேன். ஒரு நாளும் நம்ம ஸ்தானத்தை விட்டு கொடுக்க கூடாது சாப்பாட்டுக்காக. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவங்க ஏந்தி ஜெபம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நான் ஆரம்பிக்கிறேன். நன்றி ஆண்டவரே, அப்பா தேவனே, இந்த நாள்ல கூட ஆண்டவரே ராஜா அப்பா தேவனே எங்களோடு இருந்து கருத்து நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா தேவனே எவ்வளோ காரியங்களும் ஆண்டவரே கர்த்தரைங்கள் மத்தியில நீர் பேசியிருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே அப்பா தேவனே நீர் சொல்லி கொடுத்த காரியங்களை ஆண்டவரே அப்பா எங்க இருதயத்தில் வைத்து ஆண்டவரே அப்பா உமக்குரிய ஆண்டவரே அந்த பரிசுத்த பாத்திரமாய் நாங்க விளங்கத்தக்க கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால எங்களை நடத்துவீராக அப்பா. நீர் இன்னுமாய் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உருவாக்குவீராக ராஜா. கர்த்தர் தாமே ஆண்டவரே என்னாலும் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள நாமத்தில் ஆண்டவரே இந்த ஜெபங்களை உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you Jesus. எல்லாருக்கும் உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். Peace be with you all. சமாதானம் brother, peace be with you. Praise the Lord. கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்த ஜெபத்தை நம்ம சொல்லுவோம். எல்லாரும் எழுந்து நிற்கவும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடனாளி எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். இங்கிலீஷ்ல சொல்லுவோம். Our Father in heaven, hallowed be your name. Your kingdom come, your will be done on earth as it is in Praise the Lord. எல்லாரும் உட்காருவோம். எல்லாரும் பலத்த கரங்களை தட்டுங்க. பாஸ்டர் மாலினிக்கு God bless you ma. அருமையா அவங்க பேசினாங்க இன்னைக்கு வார்த்தை. அவங்க என்ன பேச போறாங்க, ஏது பேச போறாங்கன்றது எனக்கு அவங்க எந்த ஒரு விஷயமும் டிஸ்கஸ் பண்ணல. டைட்டில் மற்றும் இந்த டைட்டில் தான் பாஸ்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்னைக்கு மார்னிங் தியானம் பண்றதுக்குள்ள மொத்தமும் எனக்கு தெரியப்படுத்திட்டார். இதுதான்னு. ஸோ பேசின ஆதார வசனத்தை வச்சு NJPHக்கு ஏர்லி மார்னிங் அனுப்பி விட்டேன் இல்லையாம்மா? 2 Timothy 2:21 அதானே அவங்க சொல்லல, ஆனா ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களோட அன்பு காணிக்கைகளை கையில எடுத்துக்கங்க. நீங்க கொடுக்கிற காணிக்கைகள் 30, 60, 100 ஆகும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுக்கும் அந்த ராத்திரி பந்தியில் சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம்.
இயேசு கிறிஸ்து அப்பத்தை தன் கையில் எடுத்து அதை ஸ்தோத்தரித்து அதை பிரித்து, இது உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம், இதை வாங்கி உண்ணுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஆமென். அந்தபடியே ஒரு பாத்திரத்தில் திராட்சை ரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தம், இது என்னுடைய புதிய உடன்படிக்கை ஆகும், இதை வாங்கி பருகுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆமென். கண்களை மூடி இறுதி ஜெபத்துக்கு ஆயத்தமாகவும். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி அப்பா, நன்றி ராஜா. அன்பின் பரலோக தந்தையே அப்பா, ஆண்டவரே நல்ல வார்த்தை கொண்டு ஆண்டவரே பரிசுத்த ஆண்டவரே நீங்க பேசுனதுக்காக நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரே நீங்க பேசுனதுக்காக நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் பேர் பேராக ஆசீர்வதிக்கணும் ராஜா. இந்த இடத்தை விட்டு வீடு போகக்குள்ள ஆண்டவரே உங்களோட சமாதானத்தை கொடுத்து அனுப்புகிறேன் ராஜா. கர்த்தர் என்னையும் ஒரு பாத்திரமாக பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை விசுவாசத்தோட இந்த பிள்ளைகள் ஆண்டவரே இந்த வீடு இந்த இடத்தை விட்டு போகட்டும் சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடினாங்களோ ஆண்டவரே, திருமணம் ஆண்டு கொண்டாடினாங்களோ அத்தனை பேரும் நீங்க பேர் பேராக ஆசீர்வதிக்கணும் அப்பா, ஆசீர்வதிக்கணும் ராஜா. மலேசியா தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கணும். நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. உங்களோட வார்த்தை ஒவ்வொருத்தரோட உள்ளத்தை தொட்டதுக்காக நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஒரு பாத்திரமாக இருந்து கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாத்திரமாக இருந்து தேவ சித்தத்தின்படியே நான் இதுக்கு மேல நடக்க போறேன் என்று ஒரு நம்பிக்கை விசுவாசத்தை இந்த நாள்ல நீங்க கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. பிறருக்கும் போய் கிறிஸ்து பத்தி தெரியப்படுத்த ஒரு வாய்ப்பை பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்ததுக்காக நன்றி என்று பிள்ளைகள் ஆண்டவரை உணர்த்தும்படியாக நீங்க செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. உம்மை நோக்கி உண்மையாக உத்தமமாக ஓடி இந்த வாழ்க்கைய ஓட்டத்தை ஜெயிக்கிற வரைக்கும் ஆண்டவரே நாங்க ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ராஜா. எங்களுக்கு நித்தமும் ஆண்டவரை நீங்க நடத்துங்கள் ராஜா. எங்க கூட எப்போது பரிசுத்தாவியானவரே நீங்க உதவி செய்து நீங்க துணையாக இருக்கணும் ராஜா. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. கர்த்தாவே நீர் அப்படி செய்ய போறதுக்காக உமக்கு கொடான கோடி நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ராஜா, நன்றி சாமி, நன்றி சாமி. அப்பா தேவனே, எங்கள் மத்தியில் நீர் வந்தமைக்காய் உமக்கு நன்றி ராஜா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆம் சுவாமி, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறீர் ராஜா. ஆம் சுவாமி, அப்பா தேவனே, உமக்கு ஏற்ற பாத்திரமாக நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்ற போவதற்காக உமக்கு நன்றி ராஜா. உமக்கு உரிய பிள்ளைகளாக எங்களை நீர் எடுத்து பயன்படுத்த போவதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நன்றி ராஜா, நன்றி சுவாமி. அப்பா தேவனே, வார்த்தையை கேட்டு மட்டும் இல்ல ராஜா. அப்பா தேவனே, அந்த வார்த்தையின்படி வாழ அப்பா தேவனே உமது கிருபையை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே, இவ்வேளையில் கூட மலேசியா தேசத்தை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, தேசத்தை நீர் விசேஷ முறையில் ஆசீர்வதித்திருக்கிறேன் ராஜா. அதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. தேசத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உமது கரம் இருப்பதற்காக நன்றி ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ரட்சிப்புக்குள்ள நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே, ஒவ்வொரு குடும்பமும் உம்மை அறியத்தக்க அப்பா தேவனே இந்நாளில் உமது ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அநேகர் உம்மை அறியாமல் இருக்கிறார்கள் சுவாமி. அப்பா தேவனே, காலமும் ரொம்ப சமீபமாக இருக்குது சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே, ஒவ்வொருவரையும் அறிந்து கொள்ளத்தக்க அப்பா தேவனே அவர்கள் மனக்கண்களை திறந்தருளும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அவர்களுடைய செவிகளை நீர் திறந்தருளும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அவர்களுடைய இருதய கதவுகளை நீர் திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. நீரே மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ளத்தக்க அப்பா தேவனே ஒவ்வொருவரையும் நீர் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா.
அப்பா தேவனே வேலையில் கூட வாலிப பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து கரம் பிடித்து வழி நடத்தும் ராஜா. உலக காரியம் இல்ல ராஜா. அப்பா தேவனே உமது ராஜ்யத்தை கட்டும் பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் எடுத்து பயன்படுத்தும் ராஜா. உமக்கேற்ற பாத்திரமாக நீர் மாற்ற போவதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஆம் சுவாமி. அப்பா தேவனே அநேக தாளந்துகளை கொடுத்திருக்கிறேன் ராஜா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் அந்த தாளந்துபடி வாழ அப்பா தேவனே உமது ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா. மாம்சமான யாவர் மேலும் உமது ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே ராஜா. இப்பொழுதே ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு பெற்றோரையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அவர்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும் சுவாமி. பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்க அப்பா தேவனை விசுவாச வாழ்க்கையில் வளர்க்க அவர்களுக்கு நீர் ஞானத்தை தரும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு பாஸ்டர்மார்களையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. உமக்கென்று ஊழியம் செய்யும் ஒவ்வொரு போதகரையும் நீர் ஆசீர்வதியும் ராஜா. அவர்களை நீர் பரிசுத்தப்படுத்தி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. நித்திய ஜீவன் பிரேயா ஹவுஸை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. அப்பா தேவனே நித்திய ஜீவன் பிரேயா ஹவுஸை தேவைகளை அனைத்தும் நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. நீர் எங்கள் மத்தியில் அசைவாடும் தேவனாக இருக்கிறீர் ராஜா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இவ்வேளையில் கூட அப்பா தேவனே திக்கற்ற பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன். விதவை தாய்களை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன். சிறு குழந்தைகளை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, இவை அனைத்தும் உமது ஒரே பேரான மகனின் நாமத்தினாலே மன்றாடி ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Thank you Jesus. எல்லாரும் ஆண்டவருக்கு கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். துதி கன மகிமையில கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹalleluya. praise the lord. god bless you all. god bless you all. சபிமா இருக்குது. ஹalleluya. ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நித்திய ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.